வணக்கம். வெல்கம் டு ஒலி பெட்டகம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த பெண்கள் கல்லூரி கல்யாண களை கட்ட கலகலப்பை வாரி இறைத்து கொண்டிருக்கிறது. என்ன இருந்தாலும் கல்லூரி துவங்கும் நாளில் இருக்கும் உற்சாகமே தனிதான். மற்ற நாட்களில் கட்டடிக்கும் சுபாவமுள்ள மாணவிகள் கூட அன்றைய தினத்தில் தவறாமல் ஆஜராகி இருப்பார்கள். பொது மாணவிகளை வரவேற்கும் உற்சாகம், பழைய சிநேகிதிகளை மறுபடியும் சந்திப்பதில் இருக்கும் சுகம், அன்றைக்கு வராத மாணவிகளை பற்றி தங்களுக்குள் கூறிக்கொள்ளும் பலவிதமான கேஷ்யம். மீனா வரலையா? ஐ திங்க் அவ இனிமே வரமாட்டான்னு தோணுது. ஏண்டி? ஃபாரின்ல இருந்த ஒரு பிள்ளையாண்டான் அவளை பார்த்து ஓகே சொல்லிட்டு போயிருக்கான். ஆமாம் போ. இல்லைனாலும் இவ டிகிரி வாங்கி என்னத்தை புரட்ட போறா? 2 வருஷம் செலவு மிச்சம். ஏய், உனக்கு தெரியுமா? போன வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் லிட்டரேச்சர்ல புவனான்னு ஒரு பொண்ணு இருந்ததே. யாரு? ஒரு தடவை கிளாஸ் நடக்கிறப்ப பாடத்தை கவனிக்காம விரலுக்கு கியூடெக்ஸ் பூசிட்டு பிரின்சி கிட்ட வசவு வாங்கித்தே, அதுவா? அதேதான். இப்ப பாக்யராஜ் படத்துல நடிக்குதாம். இனிமே படிப்புக்கு முழுக்குதாண்டி. ஏய், என்னடி லீவ்ல 2 சுத்து பெருத்து வந்திருக்க? வீட்டு சாப்பாடா? சீ போ. நீ வேற. மக்கு, இவ சதை போட்டதுக்கு காரணம் நான் சொல்லவா? ஏய் வேணாண்டி. சொன்ன என்னடி தப்பு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஏய் வேணாம், எனக்கு கெட்ட கோபம் வரும். பாருடி, இவளே ஒத்துக்கிறா. கோபத்துல கூட இவளுக்கு கெட்ட கோபம் தான் வருமாம். ஆமா, பாட்னி லெக்சரர் பார்வதி பிரெக்னெண்டா? அப்படித்தான் போல. இத்தனை வயசுக்கு மேலேயா? கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ஏய், உனக்கு என்னடி? அவ புருஷனுக்கே இது பத்தி கவலை இல்லையாம். இவ பெருசா சொல்ல வந்துட்டா. இந்த விமர்சனங்கள் சுவையானவை. அதுவும் காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் பெண்களின் உலகமே தனி. தங்களது அறைக்கு எந்த சிடுமூஞ்சி வரப்போகிறாளோ என்கிற கவலை, இந்த வருடத்திய மெஸ் நிர்வாகத்தை யார் எடுத்திருக்கிறார்கள் என்கிற சர்ச்சை, பொது மாணவிகளில் தங்களது அரைவாசியாக எவளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கிற வாதம். நாளைக்கு கல்லூரி திறக்கிறார்கள் என்றால் முதல் நாள் இரவு ரயில் ஏறும் வரையில் வீட்டையும் அம்மாவையும் பிரிந்திருக்க மனசு வராத பூஞ்சை மனசுகள். கல்லூரி திறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பே ஹாஸ்டலில் வந்து டேரா போடும் பட்டாம்பூச்சிகள். போன வருடம் கிடைத்த அதே அறையே இந்த வருடமும் கிடைத்தால் ராசியா இருக்குமே என ஏங்கும் படித்த 10ஆம் பசலிகள். கல்லூரி மூடுவதற்கு முன் ஹாஸ்டல் குளியலறையின் கதவுக்கு பின்புறம் தான் ஒட்டி வைத்திருந்த கமலஹாசனின் படம் இன்னமும் இருக்கிறதா என்கிற கவலையோடு ஓடி வரும் பிரகிருதிகள். எது எப்படி இருந்தாலும் அந்த கல்லூரி விடுதியின் 2ஆம் வருடம் கடைசி வருடம் படிக்கும் மாணவிகள் தங்கள் அறைக்கு வந்து பெட்டி படுக்கைகளை வைத்ததும் அறக்க பறக்க ஓடிப்போய் குசலம் விசாரித்தது திருமதி கல்பனா ஜெயராமை. கல்பனா கல்லூரி பேராசிரியை அல்ல. அதே கல்லூரியின் எதிர் சாரியில் காஃபி பார் வைத்து நடத்துகிறாள். ஒரு காலத்தில் அவள் இக்கல்லூரியின் மாணவியாக இருந்தவள்தான். அதனால் தானோ என்னவோ வேறெங்கும் போய் தன் வியாபாரத்தை நடத்த விரும்பாமல் இங்கேயே கடை போட்டு விட்டாள். காஃபி பார் வைத்துதான் இவள் பிழைக்க வேண்டும் என்பதில்லை. இவளது கணவன் ஜெயராம் போலீஸ் தரப்பில் குற்றவாளிகளை பரிசோதிக்கும் சைக்கியாட்ரிஸ்ட். திருமணமாகி 10 ஆண்டுகளாகியும் இத்தம்பதியருக்கு குழந்தை பேறு இல்லாததால் வீட்டிலேயே இருந்து தன் குறையையே நினைத்து மனைவி ஏங்கி போய்விடக் கூடாது என்கிற காரணத்தினால் அவளுக்கு பிடித்தமான துறையில் அவளை அவள் கணவர் ஜெயராம் ஈடுபடுத்தி இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்வார்கள். மேலும் இந்த பெண்கள் கல்லூரிக்கு பக்கத்திலேயே ஒரு ஆண்கள் கல்லூரியும் இன்னொரு பொறியியல் கல்லூரியும் இருப்பதால் கல்பனாவின் காஃபி பாரில் எப்பொழுதும் கும்பலுக்கு குறைவே இருக்காது. எத்தனை மாணவியர் படை திரண்டு வந்தாலும் இன்முகத்தோடு உபசரிப்பதில் கல்பனாவுக்கு நிகர் கல்பனாதான். இளைஞர்களிடம் பேசுவதை விடவும் பெண்களிடம் பேசுவதையே அதிகம் விரும்புவாள். ஹாஸ்டல் மெஸ்ஸில் நல்ல டிஃபன் போடாத அன்றெல்லாம் இவளது பாரில் கும்பல் அதிகமாக இருக்கும். கல்பனாக்கா, மேடம், மிஸ்ஸஸ் ஜெயராம் என்று இவளை சுற்றி எப்போதும் வண்ணத்து பூச்சிகள் போல அப்படி ஒரு மாணவியர் கும்பல். வீட்டில் இருந்து ஹாஸ்டலுக்கு வந்து தங்கும் பல பெண்கள் சொந்த சகோதரியை பிரிந்து வருவதற்கு கூட அத்தனை வருத்தப்பட மாட்டார்கள். லீவுக்காக ஊருக்கு போகும்போது கல்பனாவை பிரிய வேண்டுமே என்று பிழிய பிழிய அழுவார்கள். அப்படி என்னதான் இருக்கு இந்த கல்பனா கிட்ட? மாணவர்கள் தங்களுக்குள் மூச்சுக்கு 300 தடவை கேட்டுக்கொள்வார்கள்.
30 வயசு கல்பனா 20 வயசு பெண் போல இருக்கிறாளே அதனாலா? அல்லது ஒவ்வொரு பெண்ணிடமும் உடன் பிறந்த சகோதரியைப் போல தோளில் கை போட்டு உரிமையுடன் பேசுகிறாளே அதனாலா? 10 பெண்களின் நடுவில் நின்றாலும் கல்பனா தனித்து தெரிவாள். இந்திய பெண்களின் சராசரி உயரத்தை விடவும் 4 விரற்கடை உயரம். கூடவே பளிரிடம் தாழம்பூ சிவப்பு. சற்று நீள்வட்டமான முகம், காந்த கண்கள், எடுப்பான நாசியில் வடக்கத்தி பாணியில் இடது பக்கம் சின்ன நத்து. உதடுகள் சற்று தடித்து லேசாய் பிரிந்து எப்பொழுதுமே புன்னகையை சுமந்தபடி. காலேஜ் பெண்களை வட்டமிடும் மாணவர்களில் பலர் கல்பனாவின் பரம ரசிகர்களாக இருந்தார்கள் என்பதை சொல்ல தேவையே இல்லை. அவ்வளவு ஏன், இவளை நினைத்து ரகசியமாய் கவிதைகள் எழுதி எழுதி இன்ஜினியரிங் காலேஜில் 4ஆம் வருடத்திலேயே ஒரு இளைஞன் பல காலமாக உட்கார்ந்திருக்கிறான். ஹாஸ்டல் பெண்கள் அத்தனையும் லீவு முடிந்து கல்லூரிக்கு திரும்பியதும் நேரே இவளை பார்க்க ஓடி வருவது சகஜம். இவளும் ஒவ்வொருத்தியையும் தனிப்பட்ட முறையில் விசாரிப்பாள். அன்றும் அப்படித்தான். இவளை பார்த்து விசாரித்துவிட்டு போவதற்காக பெண்கள் பட்டாளம் காஃபி பாரை நோக்கி படையெடுக்க, இப்படி வரும் தேவதைகளை தரிசித்து க்ஷேம லாபங்களை விசாரிப்பதற்காகவே இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களும் ஆர்ட்ஸ் காலேஜ் மாணவர்களும் முன்னேற்பாடாய் காஃபி பாரின் வாசலில் வந்து தவம் கிடக்க, அக்கா எப்படி இருக்கீங்க? தோ பத்மினி வருகிறாள். கல்பனாவை கண் கொட்டாமல் பார்த்தபடி ஓட்டமும் நடையுமாய் பூஞ்சோலை ஒன்று குலுங்கி வருவது போல ஓடி வர, பின்னாலேயே 4-5 இளஞ்சிட்டுகள். ஹாய் பத்மினி, ஹாவ் யூ? கொஞ்சம் இழைச்சிருக்க? பரவாயில்ல, இப்பதான் அழகா இருக்க. கல்பனாவை முந்திக் கொண்டு இளைஞர்களின் தலைவன் போல இருந்த பரத் அவளை விசாரிக்க, தேங்க்யூ. பத்மினி மகா கடுப்புடன் அவனை பார்த்து ஒரு முறை முறைத்துவிட்டு உள்ளே நகர, பரத் புன்னகையுடன் அவளது முறைப்பை தலையை சாய்த்து ஏற்றுக்கொண்டு அடுத்தவள் பக்கம் திரும்புகிறான். அக்கா, எங்க அம்மா உங்களுக்காக தேங்காய் பர்பி செஞ்சு கொடுத்தாங்க, கொண்டு வந்திருக்கேன். பாலா சின்ன எவர் சில்வர் டப்பாவை கல்பனாவின் பக்கம் நீட்ட, பரத் அவர்கள் இருவருக்கும் இடையில் மூக்கை நுழைக்கிறான். எனக்காக என்ன கொண்டு வந்திருக்க பாலா? ஆ, கடப்பார. அதான் மண்டையில 4 போட்டு போட்டுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அடே, இரும்பு விற்கிற விலையில நமக்காக கடப்பாரை கொண்டு வந்திருக்காளாம்டா. பரத் பக்கத்தில் இருந்தவனிடம் போலியாய் வியக்கிறான். மேடம், நீங்க கேட்ட திரு அருட்பா இந்தாங்க. அது சரி மீனாட்சி, உன் அருள் எப்ப கிடைக்கும்? கல்பனா பரத்தை கடிந்து கொள்ளும் பாவனையில் பார்க்கிறாள். என்ன தம்பி, விளையாட்டுக்கு ஒரு வரம்பே கிடையாதா? ஐயோ, என்ன தம்பி தம்பின்னு கூப்பிட்டு மூட் அவுட் ஆக்காதீங்க. கால் மீ பரத். கல்பனா சிரிக்கிறாள். மற்ற இளைஞர்களை விடவும் பரத்திடம் இவளுக்கு தனி மதிப்பு உண்டு. அதற்கு காரணம் பரத்தின் அண்ணா குமார் இவளது கணவனைப் போல போலீஸ் இலாக்காவை சேர்ந்தவன் என்பதுதான். சும்மா இல்லை, போலீஸ் சூப்பரண்டென்ட். குமாரின் அதட்டலுக்கு வெளிவராத பதில்களை கல்பனாவின் கணவன் ஜெயராம் வாயில் உள்ள எச்சிலை உமிழ்வது போல உமிழ செய்து விடுவான். குமார் எடுத்துக்கொள்ளும் கேஸ் பல சுவாரஸ்யமானவை. அவைகள் குமாருக்கு மட்டுமல்லாது ஜெயராமுக்கும் சேர்த்து புகழை வாங்கி தந்தவை. பரத் பெண்களிடம் இத்தனை செல்மிஷம் செய்தாலும் கோடு தாண்டி போக மாட்டான் என்கிற நம்பிக்கை அவளுக்கு உண்டு. ஏன், சற்று விச்ராந்தியாக உட்கார்ந்திருந்த சமயத்தில் அவளே பரத்திடம் சொல்வாள். உங்களை சொல்லி பிரயோஜனம் இல்ல, எல்லாம் கோளாறு. என்ன, உங்க அண்ணாவும் அவர் சிநேகிதரும் ஆடாத ஆட்டத்தை நீங்க ஆடிட்டீங்க. உங்க அண்ணா அந்த காலத்து ரோமியோ. நான் இந்த காலேஜ்ல படிக்கிற காலத்துல தோ இந்த காஃபி பார் இருக்கிற இடத்துல ஒரு புளிய மரம் இருக்கும். அப்ப சாயந்தரம் காலேஜ் விடுற நேரத்துக்கு அதுக்கு கீழே பைக்கை வச்சுக்கிட்டு நின்னுடுவாரு சைட் அடிக்க. யார சைட் அடிப்பாரு? உங்களையா? பாத்தியா, நம்மையே வாரையே. என்னையினா என்ன மட்டும்தான் சைட் அடிப்பாரா? என் கூட படிச்ச எல்லா பொண்ணுங்களையும் தான். குறிப்பா உமான்னு ஒரு பொண்ணு, அவகிட்டதான் நிறைய வாங்கி கட்டிப்பாரு உங்க அண்ணா. அவரை போய் நீ கேட்டு வச்சிடாத. ஐயோ, நான் அந்த மாதிரி எல்லாம் செய்வனா? பரத் ஒன்றுமே தெரியாத அப்பாவி போல உடம்பை குழைத்து நடிப்பான். ஆ, நீயா? நீ என்ன வேணும்னாலும் செய்வ. கல்பனா அவனை பார்த்து குறும்பாய் கண்ணை சிமிட்டுவாள். அந்த கணத்தில் அவளது நத்து மாட்டிய மூக்கை இழுத்து பிடித்து திருக வேண்டும் போல பரத் பரபரத்து போவான். அட அசட்டு அண்ணாவே, இந்த கல்பனாவை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கே. இவளை விட்டுட்டு நீ எதுக்கு உமா பின்னாலேயும் ரமா பின்னாலேயும் அலைஞ்ச? அது சரி, யார் அந்த உமா? அவளை விட்டுட்டு பிள்ளையார் எறும்பு மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி உன்கிட்ட பயந்து சாகிற அண்ணி லக்ஷ்மியை எங்க இருந்து பிடிச்ச? பரத் தனக்குள் பலமுறை கேள்வி கேட்டு பதில் தெரியாமல் விழித்திருக்கிறான். அந்த உமா இப்ப எங்க?
யார் கண்டது? ஏதோ ஸ்கூல்ல அசிஸ்டன்ட் ஹெச்எம்மா ஒர்க் பண்றதா கேள்வி. கல்பனா அத்தோடு நிறுத்திக் கொள்வாள். இது மாதிரி இளசிகளிடம் எந்த அளவுக்கு சிநேகிதமாய் பழக வேண்டும் என்பது அவளுக்கு தெரியும். இன்று கூட பரத்திடம் கோபிப்பது போல நடந்து கொண்டாளே தவிர இதெல்லாம் நிஜ கோபம் இல்லை. அவனை கண்டு கொள்ளாதவள் போல முகத்தை திருப்பி அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த பெண்ணை ஆரவாரத்துடன் வரவேற்கிறாள். ஹாய் ஷீலா, என்ன இப்படி கருத்து போயிட்ட? அவங்க ஊர்ல தண்ணி கஷ்டம் ரொம்ப போல இருக்கு. இஷ், சித்த சும்மா இரு தம்பி. ஐயோ, மறுபடியும் தம்பியா? பரத் தலையில் கை வைத்துக் கொள்ள கல்பனா ஷீலாவின் கைகளை பிரியமாய் பிடித்துக் கொள்கிறாள். ஆமா, எங்க உன் தோஸ்த காணோம்? யாரு, சசியா? ஆ, இன்னும் ஊர்ல இருந்து வரலையா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஏன், என்னாச்சு? அவ ஏதோ ஒரு விஷயத்தினால மென்டலி அப்செட் ஆயிட்டா. வீட்ல ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு கிளம்பி ஏக கலாட்டா. யார் என்ன கேட்டாலும் பதிலே இல்ல. ஒரு நாள் உடம்பு ரொம்ப மோசமாகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது அவ ட்ரக் அடிக்ட்னு. புரோட்டோடாம் நிறைய தின்னிருக்கா. பரத் தனது சேஷ்டைகளை நிறுத்திவிட்டு ஷீலாவின் முகத்தையே உற்று பார்க்கிறான். சசி, எந்த சசி? போன வருடம் தள தளவின பெங்களூர் தக்காளி மாதிரி இருந்தாளே, அந்த சசியா? அது கிடக்கட்டும். இந்த லேடிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விஷயத்துல எங்களை எல்லாம் தோற்கடிச்சிடுவாங்க போல இருக்கே. இதோட 4வது கேஸ். முன்னாடி பிரேமா, தெரசா, மங்களா, இப்ப சசி. இதுங்களுக்கு மட்டும் புரோடோடாமும் மான் ட்ரக்ஸும் எங்க இருந்து கிடைக்கிறது? பரத் செயலிழந்து உட்கார்ந்து விட்டான். சென்ற வருட ஆரம்பத்தில் குனிந்த தலை நிமிராமல் சக மாணவியோடு காஃபி பாருக்கு வந்து இந்த இளைஞர்களை கண்டதும் அச்சத்தில் விதிர் விதிர்த்து சுட சுட காஃபியை ஒரே மடக்கில் விழுங்கிவிட்டு ஓடிய சசி கண்முன் பிளாஷ்பேக்கில் சிரிக்கிறாள். நீயா, நீயா, பெண்ணே நீயா? அவன் தனக்குள் நின்றவளின் முகத்துக்கு எதிரே சுட்டு விரலை நீட்டி வினவுகிறான். வயது வந்த பெண்ணை வெளியூரில் தங்க வைத்து பெண்ணின் பெயருக்கு பின்னால் 2 எழுத்து டிகிரியை சேர்க்க வேண்டியது அவசியம்தானா? கணபதி வாசற் தென்னையில் அமர்ந்து விட்டத்தை வெறித்தபடி 1001வது தடவையாக யோசிக்கிறார். சத்தியமாக அவருக்கு இதிலெல்லாம் விருப்பமே இல்லை. இதுகளெல்லாம் படிச்சு என்னத்தை கிழிக்க போறதுகள்? இவர் இப்படி நினைப்பதிலும் நியாயம் இல்லாமல் போகவில்லை. இந்த சின்ன கிராமத்தில் இவர் வீட்டு குழந்தைகளை விடவும் புத்திசாலிகள் கிடையாது. சும்மா சொல்லக்கூடாது. 10 பிள்ளைகள் பெற்ற சம்சாரி என்றாலும் ஒவ்வொன்றும் மணியானவை. கணபதி நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்தான். 6 பெண்கள், 4 பிள்ளைகள். 2 பெண்களை 8வது 9வதோடு நிறுத்திவிட்டு தன் தேகத்தில் வலு இருக்கிற போதே கல்யாணத்தை முடித்து விட்டார். 3வது 4வது பெண்களின் திருமணத்தை பெற்றவருக்கு சிரமம் வைக்காமல் 4 பிள்ளைகளுமாய் ஒப்பேற்றி விட்டார்கள். 5வது பெண் லோச்சனா மட்டும் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்யாணத்துக்கு நிற்கிறாள். இன்னும் சரியான வரன் தகையவில்லை. கடைசியவள் நித்யா மட்டும் பட்டம் பெற்றால் தான் தான் பிறவி எடுத்ததன் பயனே என்பது போல அழிச்சாட்டியாய் நிற்கிறாள். கடை குட்டியாதலால் அண்ணன்களின் சலுகை அதிகம். படிச்சு என்னத்தை கிழிக்க போற? பக்கத்துல காலேஜ் கிடையாது. ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னா எத்தனை செலவு? அப்படி என்ன உன்னை படிக்க வச்சு வேலைக்குத்தான் அனுப்ப போறோமா? சும்மா கெட. ஆமா, ஒரே போடாக போடுகிறாள். வீட்டுல உட்காந்து என்ன செய்யறதாம்? லோக்கா உட்கார்ந்துருக்கிறது போதாதா? ஒருத்தி மூஞ்சி இன்னொருத்தி வெறிச்சிட்டு எங்களை எல்லாம் மட்டும் படிக்க வைக்காதீங்கோ. அண்ணாக்கள் மட்டும் படிச்சு வேலைக்கு போற பொண்டாட்டிகளா தேடட்டும். ஏன், நாங்க மட்டும் என்ன பாவம் பண்ணோம்? நித்யா ரோஷத்துடன் முகம் சிவக்க அம்மாவிடம் பழி சண்டைக்கு போடுகிறாள். அவளுக்கு வக்காலத்தாக லோகா வேறு. கேளுடி, நன்னா கேளு. எங்களுக்கெல்லாம் தான் வாய் இல்ல, நீயாவது கேளு. தங்கையின் ஆசைக்காக இல்லாவிட்டாலும் தற்சமயம் லோகாவின் கல்யாணமே தடைப்பட்டு வருவதாலும் இவளையும் சேர்த்து வீட்டில் உட்கார்த்தி வைத்தால் வீண் கலகம்தான் மிஞ்சும் என்றும் பெரியவன் ரகு தன் தம்பிகளுடன் கிராமத்துக்கு வந்த பொழுது சொன்னதால் நித்யா இதை கெட்டியாய் பிடித்து கொண்டு விட்டாள். ஆமா, நீங்க 4 பேரும் ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கீங்க. உங்க பொண்டாட்டிகளும் படிச்சு டிகிரி வாங்கி ஆபீஸ்க்கு போறாங்க. இப்பவே லோகாவுக்கு படிப்பு போறாதுன்னு வந்து பார்த்துட்டு போன 2 வரன்கள் தட்டி கழிக்கலையா? இப்ப யாரு ஸ்கூல் படிப்போட இருக்கா? பிஏ, பிஎஸ்சி டிகிரி வாங்குறது கூட இந்த காலத்துல கேவலமா இருக்கு. குறைஞ்சது 2 டிகிரியாவது இருந்தா தான் வர்ற மாப்பிள்ள கூட மரியாதை கொடுத்து பணிவா பேசுறான். இல்லைன்னா போடி நாட்டுக்கட்டைன்னு எடு தெரிஞ்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடுவான். நித்யாவின் பேச்சு சாப்பிட உட்கார்ந்திருந்த சகோதரர்களின் முகத்தில் சிரிப்பை தோற்றுவிக்க அந்த சிரிப்பையே தனக்கு சாதகமானதொரு பதிலாக எடுத்துக்கொண்டு மூட்டை முடிச்சுக்களை கட்டத் தொடங்கிவிட்டாள் அவள். கணபதிக்கு கோபமான கோபம்.
பெண் முகத்தை ஏறிட்டு பார்க்க நேர்ந்தாலே பச்சை மாங்காயை கடித்தது போல முகத்தை வைத்துக் கொள்கிறார். பிள்ளைகளை எதிர்த்து நிற்க தைரியமில்லை. என்ன இருந்தாலும் லோகா நித்யா திருமணங்கள் பிள்ளைகளின் தயவில்தான் நடக்க வேண்டும். இப்பொழுதே படிக்காத லோகாவுக்கும் படித்த அண்ணன் பெண்டாட்டிகளுக்கும் ஒத்து வரவில்லை. போன தடவை லீவுக்கு வந்திருந்த கடைசி மருமகள் ஏதோ பேச்சுவாக்கில் சொல்ல போக அதுவே பெரிய சண்டைக்கு அஸ்திவாரமாய் போய்விட்டது. லோகா, டிகிரி காஃபியோ ஒன்று கொண்டா. கடைசி அண்ணன் ரவி தங்கையை கேட்க, தான் 6 மாச குழந்தைக்கு புட்டிப்பால் கரைக்க ஏகப்பட்ட சாமக்கிரியைகளுடன் உட்கார்ந்திருந்த அவன் மனைவி வத்சலா விஷம சிரிப்புடன் சொன்னாள். ஆமா, டிகிரி பேருக்கு பின்னாடி இல்லைனாலும் காஃபியிலையாவது இருக்கட்டுமே. அவ்வளவுதான். லோகா பத்திரகாளியாய் மாறிவிட்டாள். ஏற்கனவே அவளுக்கு ஞாபக சக்தி அபாரம். இன்று மன்னியின் வார்த்தைகள் உசுப்பிய உசுப்பலில் தனது அண்ணாக்கள் அத்தனை பேருடைய எஸ்எஸ்எல்சி மார்க்குகளையும் வரிசைப்படுத்தி சொல்ல தொடங்கிவிட்டாள். ஏன், நாங்க வாங்கின மார்க்குக்கு காலேஜில் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாளா? டிகிரி வாங்க எங்களுக்கு மட்டும் யோகியதை இல்லையா? இந்த குடும்பத்துல பொன் குழந்தைகள்னாலே உங்களுக்கெல்லாம் மட்டம். இத்தனை பேசுறியே மன்னி, உன் வீட்டுக்காரர் ஸ்கூல் ஃபைனல்ல வாங்கின மார்க்கை சொன்னா நாக்க பிடுங்கிப்ப. ஆவரேஜ தாண்டலையே, அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்ல. என்ன ரவிண்ணா, இதையெல்லாம் உன் பெண்டாட்டிகிட்ட சொல்லலையா? பெரிய அண்ணாவை காலேஜ்ல சேர்க்க அப்பா தென்னந்தோப்பை வித்தார். 2வது அண்ணா வாங்கின மார்க்குக்கு காலேஜ் வாசற்படியை கூட மிதிச்சிருக்க முடியாது. அதுக்காக அப்பா சிபாரிசு தேடி திருச்சிக்கும் சேலத்துக்கும் அலைஞ்சாரு. டொனேஷன்கிற பேர்ல 2000. அந்த காலத்துல அம்மாவோட முத்து மாலையை வித்து கொடுத்தது. 3வது அண்ணா இருக்கானே, பேங்க் ஆபீசர், இவனுக்கும் அதே கதை தான். எத்தனையோ சிரமப்பட்டு அப்பாவோட நஞ்சையில கொஞ்சத்தை வித்து அவனை காலேஜ்ல சேர்த்தது. அவனை ஹாஸ்டல்ல விட்டுட்டு அப்பா ஊருக்கு வந்து சேர்ந்த 2ஆம் நாள் விடிகாலம்பர தலையில துண்டை போட்டுண்ட திருடன் மாதிரி அவன் புழக்கடை கதவை தட்டுறான். ஏண்டா வந்துட்டேன்னு கேட்டதுக்கு கெமிஸ்ட்ரி லெக்சரரை பார்த்தா பயமா இருக்கு, வந்துட்டேங்கிறான். தலையில அடிச்சுண்டு திருப்பி அவனை இழுத்துண்டு போனார் அப்பா. போதுமா? உன் அகத்துக்காரர் கதையையும் சொல்லட்டுமா? லோகா லங்கா ராட்சசி மாதிரி கத்த, ரவி ஓடி வந்து அவள் வாயை அடைக்க ஏக அமர்க்களமாகிவிட்டது. அதற்கு பிறகு சகோதரர்களே தங்களது தங்கைகளை கல்லூரியில் படிக்க வைக்காததற்காக வருத்தப்பட்டனர். அதுவும் லோகாவின் கல்யாணம் இந்த ஒரு விஷயத்தினாலேயே தட்டி போவது ஒருவித கிலியை அவர்களது நெஞ்சில் மூட்டிவிட்டது. நிஜம்தான், இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தங்களுக்கு வரப்போகும் மனைவியின் அழகையும் குணத்தையும் விட படிப்பும் உத்தியோகமுமே பெருசாயிருக்கிறது. மற்றவர்களை சொல்ல போவானேன், அவர்களே அப்படிப்பட்ட பெண்களைத்தானே தேடி பிடித்திருக்கிறார்கள். அன்றிரவு நித்யாவின் பெரிய அண்ணன் ராஜா தன் மனைவியின் அப்போதைய குணத்தை ஒரு உத்தேசமாய் அறிந்து கொண்டு அவளது ஸ்தூல இடுப்பை கைகளால் சுற்றி வளைக்க முயற்சித்தபடியே கேட்கிறான். இந்த பொன் நித்யா என்னமா சண்டை போடுறது பாத்தியோ? இது என்ன பெரிய விஷயம்? உங்க தங்கைகளுக்கு சண்டை போட சொல்லியா தரணும்? பேச்சு அவன் நினைக்காத திசைக்கு போவதை அறிந்ததும் பதறிப்போய் திசை திருப்புகிறான் அவன். சேச்ச, நான் என்னமோ சொல்ல வந்தா நீ என்னமோ சொல்றியே. லோகாவுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் இவளை பத்தி நினைக்கணும். அது வரைக்கும் அவ இஷ்டப்படி அவளை மேல படிக்க வைக்கலாமான்னு. பாவம் சிறுசுதானே, ஆசைப்படுறா. செய்யுங்களேன். என்னமோ என்ன கேட்டுண்டுதான் எல்லா காரியங்களையும் செய்யற மாதிரி இது என்ன பேச்சு? இல்லடி, படிக்க வைக்கிறது பெருசு இல்ல, அவளை எங்க தங்க வைக்கிறது தான். பேசாம மெட்ராஸுக்கு நம்மோட அழைச்சுண்டு போயிடலாமே. இந்த பேச்சை அவள் கொஞ்சமும் ரசிக்கவில்லை என்பது அவளது முகத்தில் இருந்ததே தெரிந்தது. தன் இடுப்பில் தவழும் கணவனின் கையை மெல்ல எடுத்து அப்பால் போட்டாள். மல்லாந்து படுத்து அந்த கிராம வீட்டின் ஊடு வேய்ந்த கூரையை வெறித்து பார்த்தாள். வராத கொட்டாவையை வலிய வரவழைத்து கொண்டாள். தூங்கிட்டியா சரோஜி? தூக்கம் எப்படி வரும் இந்த வீட்டுல? அப்பாப்பா, ராத்திரி நேரம் வந்தாலே ஏண்டாப்பா வர்றதுன்னு இருக்கு. இந்த வீட்டுல ஒரு ஃபேன் இருக்காதோ? நல்ல வீடு, நல்ல மனுஷா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலையே. என்ன கேட்டேள்? நித்யாவ முதல்ல அந்த லாந்தர் விளக்க கொஞ்சம் குறைச்சி எரிய விடுங்கோ. அது என்ன, துணி உலர்த்தற கொடியில 2 பக்கமும் தட்டு மாதிரி எதையோ சொருகி இருக்கா? அதுவா வரட்டி, இல்லைன்னா கொடி கம்பி வழியா எலி இறங்கி வந்து கொடியில உலர்த்தி இருக்கிற துணிமணி எல்லாத்தையும் நாசமாக்கிடும். நாளைக்கு மறக்காம என் ஷிஃபான் சாரியை எடுத்து உள்ள வைக்கணும். நித்யாவை பத்தி தான் கேட்ட. என்ன செய்யணும் கிரேல்? அவளை நம்ம கூட கொண்டு வச்சுக்கணுமா? நாம 2 பேரும் காலம்பரை 8 மணிக்கு ஆபீஸ்க்கு ரக்கையை கட்டிண்டு பறக்கிறோம். ஞாபகம் இருக்கோ? இன்னும் நம்ம குழந்தை 2மே எங்க அம்மா கிட்ட தான் வளருது. அதுவும் ஞாபகம் இருக்கோ இல்லையோ? அவளால என்ன கஷ்டம்? குழந்தை
நான் பிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப எங்க அம்மாவுக்கு அவ பொறந்தா. இதை சொல்லும் போதே ராஜாவுக்கு நான் தழுதழுக்கிறது. நித்யா தொப்புள் கொடி கூட உதிராத நிலையில் அம்மாவுக்கு பக்கத்தில் துணி சுருளில் சுற்றப்பட்ட ரோஜா பூ குவியலாய் கிடந்தது இன்றளவும் நன்றாய் நினைவிருக்கிறது அவனுக்கு. அம்மா 6வது பெண்ணை பெற்றதற்காக அழுதபடி படுத்திருக்க, அப்பா மழிக்கப்படாத கன்னத்தை வரட்டு வரட்டென்று சொரிந்தபடி வெளித்திண்ணையில் அமர்ந்திருக்க, கல்லூரி விடுமுறையில் வீடு வந்த ராஜாவுக்கு ஏகப்பட்ட அதிர்ச்சி. அம்மா கருவுற்றிருந்ததே அவனுக்கு தெரியாது. ராஜாண்ணா, தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கா, இந்தா கல்கண்டு. தன் முன் நீண்ட லோகாவின் கரத்தையும் அதில் பிசுபிசுத்த கல்கண்டு துணுக்கையும் அம்மாவின் பக்கத்தில் புதுசாய் நெளியும் சிசுவையும் மாறி மாறி பார்த்தவன் சட்டின கல்கண்டை வாங்கி வாயில் அடக்கி கொண்டான். அன்று வாயில் இனித்த இனிப்பு இன்றளவும் நித்யாவை நினைக்கையில் அவனை விட பல வயது சிறியவள் என்பதாலோ என்னவோ அவளுக்கு அவன் அளித்த சலுகைகள் அதிகம். அவனது திருமணத்துக்கு முதல் நாள் வரையில் அவனது தோளில் உப்பு மூட்டையாய் தொங்கிக் கொண்டிருந்தவள். சாந்தி முகூர்த்த அறையில் அண்ணாவுக்கும் மன்னிக்கும் இடையில் தானும் படுக்க வேண்டும் என்று அழுது அடம் பிடித்தவள். இன்றும் ராஜாவின் நெஞ்சில் அதே அளவு பாசம் இருக்கிறது. ஆனால் அதை வெளிக்காட்டத்தான் முடியவில்லை. மனைவியுடன் பேச்சுவார்த்தை நடந்த அந்த நிமிடமே நித்யாவை அவள் விருப்பப்படி படிக்க வைப்பதென்றும் அவளை வைத்து கொள்ளும்படி மற்ற தம்பிகளிடமும் கேட்பதில்லை என்ற முடிவுக்கு வருகிறான். திருமணமாகி 10 வருடங்களாகியும் கிடைக்காத சுதந்திரமா அடுத்தவர்களுக்கு கிடைத்துவிடப் போகிறது? ராஜாவின் முடிவை மற்றவர்கள் மகிழ்வோடு ஒத்துக்கொள்ள அவன் நித்யாவிற்காக கல்லூரி நுழைவுத்தாள்களை மதுரை, திருச்சி, சேலம் இம்மூன்று நகரங்களின் பெண்கள் கல்லூரிகளுக்கு அனுப்பி வைக்க, தோ நமது கதாநாயகி கல்லூரியில் சேர கிளம்பிவிட்டாள். பிரசித்தி பெற்ற கல்லூரி, நகரின் நடுநாயகமாய் அந்த பெண்கள் கல்லூரியும், சற்று தள்ளி ஒரு ஆண்கள் கல்லூரியும், இன்னொரு பொறியியல் கல்லூரியுமாய். எதிரே கல்பனா ஜெயராமின் புகழ்மிக்க காஃபி பாருடன் கூடிய கல்லூரி. ராஜாவுக்கு தன் தங்கை அந்த கல்லூரியில் படிக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. நித்யாவுக்கோ தலை கொள்ளாத பெருமை. நீள பின்னலிட்ட தலையில் லோகா ஆசையாய் தொடுத்து வைத்த மல்லிகை சரத்துடன் துள்ளி குதித்தபடி அவள் மாட்டு வண்டியில் ஏறிய அழகே அழகு. கணபதி கூட தன் கோபத்தை உதறிவிட்டு குரல் கம்ம வண்டிக்காரனுக்கு உத்தரவிடுகிறார். சகன பார்த்து கிளம்புடா வேலு. பரத் உண்மையாகவே தனது அட்டகாசங்களை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த பெண்கள் கல்லூரியில் 4வது துரதிர்ஷ்டசாலியை பற்றி மனசுக்குள் வருத்தப்படுகிறான். அவனுக்கு தெரிந்து சசி 4வது பெண். தெரியாமல் எத்தனையோ. அண்ணாவிடம் இது பற்றி கேட்க வேண்டும். அவன் தனக்குள் மூழ்கி போக கல்பனா அவனது முகத்துக்கு எதிரில் விரலை சொடுக்குகிறாள். தூங்கிட்டியா? லஞ்ச் பிரேக் முடிஞ்சு அந்த கேர்ள்ஸ் எல்லாரும் போயாச்சு. இனிமே சாயந்தரம் இந்த பக்கம் வந்தாதான் உண்டு. அவளது வார்த்தைகளில் நுனித்த அனாயாச குறும்பு. பரத்தின் தோள்பட்டையில் இடிக்கிறான் அவனது சிநேகிதன் ஸ்ரீராம். ஏய் கிளம்புடா, நமக்கும் கிளாஸ் இருக்கு. பரவாயில்ல, இந்த தம்பியை விட உனக்கு படிப்பில் அக்கறை நிறையவே இருக்கு. கல்பனா ஸ்ரீராமை சிலாகிக்கும் பாவனையில் இன்னமும் குரலில் விஷமத்தை ஏற்ற பரத் அவளை நோக்கி அசடு வழிய சிரித்துவிட்டு எழுந்திருக்கிறான். சீயோ. அவளது கை அசைப்பின் லாவகத்தை ஒரு கணம் நின்று ரசித்துவிட்டு நண்பனின் தோளில் கை போட்டபடியே நடையை கட்டுகிறான் அவன். என்ன பிரதர், வந்ததுல ஒண்ணு கூட பாஸ் மார்க்க தாண்டலையா? அட நீ வர ஏண்டா பிரதர் பிரதர்னு அந்த கல்பனா கூப்பிடுறது போறாதா? என்னோட பிரதருக்கும் அவளோட தம்பிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உன் வரையில 75% வாங்கின பொண்ணு எது? ஸ்ரீராம் விவரம் தெரியாமல் சீண்டுகிறான். கூட வந்த 4 சிநேகிதர்களும் ஆளுக்கு ஒரு பக்கமாய் அவனை பீத்து எடுக்கிறார்கள். டேய், அந்த சல்வார் கமீஸ் தேவலை இல்லையா? 60 மார்க் கொடுக்கலாம். போடா போடா, தூரத்துல இருந்து பார்த்தா தான் 60 மார்க், கிட்ட பார்த்தா 30 கூட தேராது. நீ என்ன சொல்றடா பரத்? கல்லூரி திறக்கும் நாட்களில் இது அந்த மாணவர்களின் வேடிக்கையான விளையாட்டு. கையில் ஒரு நோட்டு புத்தகமும் பேனாவுமாய் அவர்களில் ஒருவன் அநேகமாய் கீழ்பார்வை கிருஷ்ணமூர்த்தி தனது சோடா பொட்டி கண்ணாடி வழியே மாணவிகளை அளந்து கொண்டு காஃபி பாரின் வாசலில் நிற்பான். புதுமுகங்கள் தென்பட்டால் ஓடிப்போய் அக்கறையாய் விசாரிப்பான். மிஸ், உங்க பேரு? நீங்க யாரு? நான் கிருஷ்ணமூர்த்தி. கே மூர்த்தின்னு கூப்பிடுவாங்க. அப்பாவோட இன்ஷியல் எம். ஆனா எனக்கு காரண பேரு இன்ஷியல் ஆயிடுச்சு. நீங்க எப்படி வேணும்னாலும் கூப்பிடலாம். கேன்னு ஷார்ட்டா கூப்பிடுங்களேன். ஆமா, உங்க பேரு? என் பேர் எதுக்கு உங்களுக்கு?
ஐயையோ! என்ன நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? இதெல்லாம் ஒரு வழக்கம், சம்பிரதாயம். இது கூட தெரியாம காலேஜுக்கு வந்திருக்கீங்களே! இப்ப நீங்க இருக்கீங்க. டே ஸ்காலரா? ஹாஸ்டல் வாசியா? சரி, ஹாஸ்டல் வாசினே வச்சுப்போம். விஷயத்த சொன்னா பின்னாடி நீங்களே எல்லா விவரங்களையும் தந்துட போறீங்க. முதல்ல விஷயத்துக்கு வாங்க மிஸ்டர் ஜேகே. ஐயோ! ஜேகே இல்லைங்க, கேகே. அவர் பெரிய மனுஷர். நமக்கு புரியாத விஷயமெல்லாம் பேசுவார். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். இப்ப நீங்க அந்த காலேஜ் நியூ அட்மிஷன் இல்லையா? ஆ. நீங்க வரப்போற சண்டே அன்னைக்கு ட்ரெஸ்ஸ எல்லாம் துவைக்க போறீங்க. எல்லாம்னா போட்டுட்டு இருக்கிறத சொல்லல. அப்படி முறைக்காதீங்க. சாதாரணமா இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் லேடீஸ் ஹாஸ்டலே ஒரே பரபரப்பா இருக்கும். எல்லாம் தலையில எண்ணெய் வச்சுட்டு பாத்ரூமுக்காக கியூவுல நிக்கும். இதுல ஒரு வாரத்து துணிய வேற துவைக்கணும் இல்லையா? ஏன் நீங்க வந்து துவைச்சு தரப்போறீங்களா? சில தைரியசாலி புதுமுகங்கள் மாவடுவை கடித்தாற் போல வெடுக்கென்று இப்படி கேட்டு வைக்கும். சிலதுகள் மகா அவஸ்தையுடன் முள்மேல் நிற்பது போல கால்களால் ஜதி போடும். இதில் எந்த ரகமாயிருந்தாலும் கேக்கே விடமாட்டான். அவனுக்கு அவன் காரியம்தான் முக்கியம். கியூவில் நிக்கிற சமயத்துல தான் உங்களுக்கு துணிக்கு போட சர்ஃப் கைவசம் இல்லைன்னு தெரியறது. வந்ததும் வராததுமா அடுத்தவங்க கிட்ட கடன் கேட்கவும் கஷ்டமா இருக்கும். உடனே பக்கெட்டை உங்களுக்கு பதிலா கியூவில் நிறுத்தி வச்சுட்டு வார்டன் கிட்ட சொல்லிட்டு எதிர் சாரியில இருக்கிற கடைக்கு ஓடுறீங்க. அப்ப பார்த்து ஒரு பஸ் உங்க மேல டமால்னு மோதுறது. நீங்க வீல்னு அலறிட்டு கீழே விழறீங்க. உங்களை எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. காதுல மூக்கல எல்லாம் டியூப செருகுறாங்க. டாக்டர்கள் எல்லாம் தங்களுக்குள்ள கசமுசன்னு பேசிக்கிறாங்க. ஐயோ! கேட்பவளின் முகம் முத்து முத்தாய் வியர்க்க, உதடுகள் வறண்டு போக, விழிகளில் பயம் கூத்தாட, அழமாட்டாத குறையாக அவனை பார்ப்பாள். "என்னங்க ரொம்பவும் பயந்துட்டீங்க? இப்படி பயப்படுவீங்கன்னு தெரிஞ்சா, நான் வேற கதை சொல்லியிருப்பனே, சொல்லட்டுமா? ராத்திரி முழுக்க படிச்சு படிச்சு உங்களுக்கு தலைவலி வந்துடுச்சு. எதிர்த்த கடைக்கு தலைவலி மாத்திரை வாங்க வர்றீங்க. அப்ப 2 முரடங்க உங்கள அப்படியே அமுக்கி, தயவு செஞ்சு நிறுத்துங்க. எனக்கு கதையே வேண்டாம்." இதெல்லாம் சுஜாதா புஷ்பா தங்கதுரை கதை இல்ல மிஸ், ஒரிஜினல் கதை. ட்ரூட் ஸ்டோரீஸ். இப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா உங்க பேரு, ஊரு, அட்ரஸ், இப்படி காலேஜில் என்ன சப்ஜெக்ட், உங்க ரூம் நம்பர், வயசு, ஜாதகம் இருந்தா அது. இப்படி எல்லாத்தையும் நாங்க சேகரிச்சு வச்சிருந்தா உங்களை காப்பாத்த தேவையான முயற்சி எடுத்துப்போம் பாருங்க. இப்ப சொல்லுங்க, உங்க பேரு? கன்யா. கன்னியா? வாட்? சாரி மிஸ், கன்யாவான்னு கேட்டேன். நல்ல பேரு. மற்ற டீட்டெயில்ஸும் கொடுங்க. அப்புறம் ஜாதகம் இருந்தா அதுலேயும் ஒரு காப்பி அனுப்பி வைங்க. ஜாதகம் எதுக்கு? அடடா, என்ன ஒண்ணுமே புரியாம இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது விபத்துன்னா சும்மா அந்த வார்த்தையே சொல்லாதீங்க. சாரி, இந்த ஒரு தடவை மட்டும் சொல்லிடுறேன். அப்படி ஏதாவது ஒண்ணுன்னா உங்க வீட்டுக்கு தகவல் சொல்லியும் போலீஸ்ல சொல்லியும் உங்களை காப்பாற்ற முடியலைன்னா அட்லீஸ்ட் ஜாதகத்தை நல்ல ஜோசியர்கிட்ட காட்டியாவது நீங்க பிழைப்பீங்களா, இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சுக்குவீங்களான்னு கேட்கலாம்ல, அதுக்குத்தான். அதற்கு மேல் அங்கு நிற்க மாட்டான் கேக்கே. நோட்டு புத்தகமும் கையுமாக நேரே பரத்தின் எதிரில் வந்துதான் நிற்பான். கல்லூரி முடிந்த மாலை வேளைகளில் கேக்கே எடுத்த குறிப்புகள் வரிசையாக வாசிக்கப்படும். பரத் கண்களை மூடி ஆள்காட்டி விரலால் நெற்றி பொட்டை அழுத்தியபடி கல்லூரியை அடுத்தாற் போல இருக்கும் மதகில் சாய்ந்து நிஷ்டையில் இருப்பான். ம், படிடா. பேரு விஜய், உயரம் 5'3", மாநிறம் மேட்டூர்ல இருந்து வருது பிரதர். தெரியும்டா, அந்த மஞ்ச பாவாடை கருப்பு தாவணி தானே. 40 மார்க் போடு. ரொம்ப குறைச்சல். அசப்புல பார்க்க ஸ்ரீதேவி மாதிரி இருக்கா. சிச்சி, வாய கழுவு. மூக்கு வேணா சொல்லு, ஒத்துக்கிறேன். மற்றபடி எல்லாமே பிலோ நார்மல் தான். இந்த கணக்கெடுப்பு பரத் அந்த பொறியியல் கல்லூரியில் சேர்ந்த 3 வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த பரத் தான் பார்க்கும் ஒவ்வொரு புதுமுக மாணவியையும் ஆஹோ ஓஹோவென புகழ்வானே தவிர, மாலை நேரத்தில் மதகடி ராஜ்யத்தில் அமர்ந்து கொண்டு கேக்கே வாசிக்கும் குறிப்புகளை கேட்டு மார்க் போடும் பொழுது மகா கஞ்சனாகவே மாறிவிடுவான். எந்த பெண்ணுக்கும் இவன் 60 மார்க்குகளுக்கு மேல் போட்டதில்லை. இது விஷயமாய் நண்பர்களிடையே பெரிய சண்டையே கூட வருவதுண்டு. சண்டை என்றால் வெறும் வாய்ச்சண்டைதான். மதகடியை விட்டு நகர்ந்ததுமே எல்லாம் மறந்து போய்விடும். டேய், அந்த கலர் நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? அதான் 50 மார்க் போட்டிருக்கனே. அல்பம் அல்பம், சத்தியமா சொல்றேன். ஒண்ணு உனக்கு அழகுன்னா என்னன்னே தெரியாம இருக்கணும். இல்லன்னா 60க்கு மேல எண்ணிக்கையே மறந்து போயிருக்கணும். அடடா, என்ன ஐயாவுக்கு இத்தனை கோபம் வருது? லைன் போட்டாச்சா? உதைப்ப. உதயம் பையா, உனக்கு உலக ஞானம் போதாது. நீ என்ன பண்ற? வெறுமே கண்ணையும் மூக்கையும் பார்த்துட்டு மார்க் போடுங்கிற. அப்படி போடுறதா இருந்தாலும் கல்பனா ஜெயராமுக்கு 75 மார்க் போடலாமே தவிர இந்த ஜிகனா பொம்மைகளுக்கு போட மாட்ட.
பாவி இருக்கட்டும், நாளைக்கே அந்த அம்மா கிட்ட சொல்றேன். மேடம், இந்த பரத் கடங்காரனே நம்பாதீங்க. அவன் மேலுக்கு குழையறானே தவிர உள்ள உங்களுக்கு மார்க் போட்டுட்டு இருக்கான்னு சொல்றேன். சிநேகிதனின் வார்த்தைகளை கேட்டு பரத் பெரிதாய் சிரிப்பான். மடையா, உனக்கு உலக ஞானமே போராதுன்னு சொன்னப்ப எகிரினியே, இப்ப நீயே நிரூபிச்சுட்ட பாரு. ஏண்டா கல்பனா ஜெயராம் என்ன தோ பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாளே அந்த பாட்டி கிட்ட போய் சொல்லேன், எங்க பரத் தடியன் உங்களுக்கு மார்க் போடுறான்னு. உடனே அவ என் மேல பாய மாட்டா. அப்படியே பாஞ்சாலும் தான் எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம்னு தெரிஞ்சுக்க கேகேவோட நோட்புக் மேலதான் பாய்வா. இவனது வார்த்தைகள் அங்கே வெடிச்சிரிப்பை உண்டு பண்ணும். அப்பேற்பட்ட பரத் இன்று மௌனமாய் வருகிறான் என்றால் ஸ்ரீராமுக்கு ஒரு சந்தேகம். தாங்கள் இது மாதிரி லேடிஸ் காலேஜை வட்டமிடுவதை பரத்தின் அண்ணா குமார் பார்த்து விட்டானோ? அன்று மாலை வரையில் பொறுக்க முடியவில்லை அவர்களால். கல்லூரி விட்டதுமே மோட்டார் பைக்கை உதைத்து நழுவ முயன்றவனை கப்பென்று பிடித்து விட்டார்கள். என்னடா ஆச்சு? வெங்காய சாம்பார்ல பாவக்காயை கடிச்ச மாதிரி முழிக்கிற? நத்திங், நான் வீட்டுக்கு அவசரமா போகணும். என்ன விஷயம்னு சொல்லிட்டு போயேன், நாங்க சிண்ட பிச்சுக்காம இருப்போம் இல்ல. மோட்டார் சைக்கிளில் அமர்ந்தவன் கால்களை பரப்பி தரையில் ஊன்றியவாறு கே பக்கம் திரும்பினான். டேய், நோட் புக் இருக்கா? இருக்கு பிரதர். போன வருஷத்து புதுமுகம் சசிகலா, 5 அடி 4 அங்குலம், 54 கிலோ வெயிட், குட்டத்தலை, வட்டமுகம் இருக்கா? நீ ரொம்ப பின்னால போக சொல்ற, இரு பாக்குற. இருக்கு, சயின்ஸ் குரூப். அட்ரஸ் என்ன? திண்டுக்கல் பக்கத்துல ஏதோ. இருக்குடா அட்ரஸ். அந்த பேப்பர் அப்படியே கிழிச்சு கொடு. ஐயோ, பின்னாடி மாலா. கே அலற பரத் சட்டென திரும்பி பார்க்க மற்றவர்கள் புரியாமல் விழிக்க, பின்னாடி இல்லடா மடையா, சசியோட குறிப்புக்கு பின்பக்கத்துல மாலா இருக்கான்னு சொல்ல வந்த. அவன் சொல்லி முடிப்பதற்குள் ஸ்ரீராம் அவனை தனியே இழுத்து போய் முதுகில் ஓங்கி குத்துகிறான். ஜோக் அடிக்கிறையாடா ஜோக், படவா. பரத் இவைகளை கவனிக்காமல் வீட்டை நோக்கி பறக்கிறான். நெஞ்சுக்குள் சசி தட்டில் வைத்திருக்கும் சமோசாவை காக்கை கொத்தி கொண்டு போவதை மலங்க மலங்க பார்த்தபடி, சசி, அன்பான சசி, இந்த காலேஜ் தோட்டத்துல நான் சந்திச்ச 100கணக்கான பூக்கள்ல சின்னதா ஓரமா ஒதுங்கி நின்ன சம்பங்கி பூவே, உனக்கு என்ன ஆச்சு? நீ நீ ட்ரக் அடிக்டா? நம்ப முடியல. அவன் தலையை ஒரு முறை உசுப்பி விட்டு கொண்டு பறக்கிறான். சசியை அத்தனை சீக்கிரம் சந்திக்க முடியும் என்று பரத் நினைத்து கூட பார்க்க இல்லை. அவன் வீட்டுக்குள் நினைத்து பார்க்க கூட இல்லை. அவன் வீட்டுக்குள் நுழைந்த போது அண்ணன் குமார் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். பரத் கடிகாரத்தை பார்க்க அவனது முகத்தில் இருந்தே கேள்வியை புரிந்து கொண்ட குமார் சப்பாத்தியை விண்டு வாயில் போட்டபடியே சொல்கிறான். மதுரைக்கு போறேன்டா. டியூட்டியா? இல்லப்பா, இவ தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறேன். அண்ணி இல்லாமையா? பரத்தின் கேள்விக்கு குமாரின் மனைவியே பதில் அளிக்கிறாள். பொண்ணு பார்க்கத்தானே? என் தம்பிக்கு இவர் வந்தா தான் சரிப்படும். அக்கா கூட அவசியம் இல்ல. எல்லாம் பிடிச்சு நிச்சயம் பண்ற சமயத்துல நான் போனா போதும். அந்த கணமே பரத் பரபரத்து போய்விட்டான். அண்ணா, நானும் உன் கூட ஒட்டிக்கிறனே. எதுக்குடா? போறப்ப சொல்றேன். காலேஜ் உண்டில்ல? ப்ளீஸ் அண்ணா, ஒரே ஒரு நாள் தான் மட்டம் போட போறேன். நாளை மறுநாள் காலேஜில் இருப்ப. அன்றிரவு முதல் வகுப்பு பெட்டியில் வசதியாய் தலையணையை தட்டி போட்டு கொண்டு படுத்த குமார் மறுபடியும் தம்பியை கேட்க, அவன் மௌனம் தனக்கு தெரிந்த விவரத்தை எல்லாம் அண்ணனின் முன் கடை பரப்ப, பொண்ணுங்க இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாரத பத்தி என்ன நினைக்கிற அண்ணா? குமார் புன்னகைக்கிறான். இது என்ன கேட்க வேண்டிய கேள்வி இல்ல பரத், மிஸ்டர் ஜெயராமை கேட்டிருக்கணும். அவர் சொல்வார். இந்த மாதிரி பழக்கங்களுக்கு அடிமையாறுதல் ஆண் பெண் பாகுபாடே இல்லை. மனசு பலவீனமா இருக்கிற யாரா இருந்தாலும் இதுல இருந்து தப்பிக்க முடியாது. இந்த காலேஜ் கேர்ள்ஸ்க்கு மாத்திரம் எங்க இருந்துனா இந்த மாத்திரைகள் எல்லாம் கிடைக்கிறது? அதாண்டா பெரிய புதிரா இருக்கு. குமார் படுத்தபடியே முகவாயை தடவிக்கொள்கிறான். உண்மையிலேயே இந்த கல்லூரி பெண்களின் விவகாரத்தில் குமாரும் சைக்கியாட்ரிஸ்ட் ஜெயராமும் எத்தனை முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அத்தனையும் வீணாக போய்விட்டதே. என்று பரத் சொல்லும் சசி விவகாரம் கூட குமாரின் பார்வைக்கு வராமல் போகவில்லை. நீ சொல்ற பொண்ணு 1 மாசத்துக்கு முன்னால நம்ம ஊர் ஜங்ஷன்ல விழுந்து கிடந்தது. சுத்தமா உடம்புல துணியே இல்ல. இது மாதிரி ஒரு ராத்திரி நேரம் தகவல் வந்து நாங்க அங்க போய் பார்த்தப்ப அவ தன் நினைவிலேயே இல்ல. குமார் அந்த சம்பவத்தை விவரிக்கிறான். பரத் தன் கண் எதிரே சசி அது போல விழுந்து கிடப்பதாக பாவித்து உடம்பை சிலிர்த்து கொள்கிறான். அவனுக்கு தெரியும், அந்த பெண் கொஞ்சம் நாகரிகமாக இடுப்பு தெரியும்படியாக கூட ரவிக்கை அணிய மாட்டாள். அத்தனை ஏன், பரத்தும் கேயுமே அவளை இதற்காக எத்தனையோ முறை கேலி செய்திருக்கிறார்களே. ஏமா சசி, பேசாம ஒரு மருந்தா வாங்கி மாட்டிக்க வேண்டியதுதானே? இப்படி நிமிஷத்துக்கு 100 தடவை தலைப்பை இழுத்து இழுத்து போத்துட்டு இருந்தா
மத்த வேலைங்களை எல்லாம் யார் கவனிக்கிறது? பேசாம இந்த சசிக்கு லட்சுமி சரஸ்வதி மாதிரி 4 கை இருந்தா பரவாயில்லடா. 2 கை புஸ்தகம் சுமக்க, மத்த 2 கை மேலா கை சரி செஞ்சுக்க. மிஸ் சசிகலா, நம்ம காலேஜுக்கு பக்கத்துல ஒரு பேங்க் இருக்கு தெரியுமா? அதுல இப்ப பாதுகாப்பு பெட்டக வசதியும் வந்தாச்சாம். நீ வேணுமானா ஏண்டா, இவ தான் அத்தனை சிரமப்படுறாளே. உன்னோட 2 கையில ஒன்னத்தான் இரவல் கொடேன். உனக்கு வேணும்னா கை கொடுத்த தெய்வம்னு பட்டம் கொடுக்கிறோம். பாவம் அந்த பெண் ஆத்திரமும் அவமானமும் போட்டியிட அவர்களை நிமிர்ந்து பார்க்க கூட தெம்பில்லாதவளாக ஓடுவாள். அப்பேற்பட்டவள் நூற்றுக்கணக்கான பயணிகள் நடமாடும் ரயில் நிலையத்தில் உடம்பில் துணி இல்லாமல் கிடந்தாள் என்றால் இது எத்தனை கொடுமை! குமார் சொன்னதில் இருந்து ஒன்று மாத்திரம் பரத்திற்கு மிக தெளிவாய் புரிந்தது. அந்த சசி வீட்டுக்கு செல்ல பெண். பெற்றோர் அதிகம் படிப்பு வாசனையற்றவர்கள். இவளை விடவும் மூத்த சகோதரர்கள் உண்டு. அவர்களில் பெரியவன் பெற்றோருடனேயே தங்கி நில புலன்களை பார்த்து கொள்கிறான். அடுத்தவன் இராணுவத்தில். ஒரே தங்கையான சசியிடம் இவர்களுக்கு அளவு கடந்த ஆசை. சசியை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைத்து பெரிய இடத்தில் மனம் முடித்து தர வேண்டும் என்கிற தாபத்தில் தங்கையை ஊர் விட்டு ஊர் வந்து கல்லூரியில் சேர்த்து விட்டு போனார்கள். சரியாக ஒரே ஒரு வருஷம். அதற்குள் இவளது சரித்திரமே தலை கீழாக மாறிவிட்டதே. பரத்குமாரிடம் அந்த பெண்ணை பற்றி தனக்கு தெரிந்தவர்களை எல்லாம் சொல்ல அவன் கூர்ந்து கவனிக்கிறான். இப்ப நீ திண்டுக்கல் போய் அவளை பார்த்து என்ன செய்ய போற பரத்? பரத் மௌனம் சாதிக்கிறான். என்ன சொல்லுவான்? சசியிடம் அவன் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கிறது. அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது எது என்று கேட்க வேண்டும். யாரையாவது காதலித்து தோற்று போனாளா? இல்லை படிப்பதில் அக்கறை இல்லாமல் போயிற்றா? இல்லை வேறு ஏதாவது இக்கட்டில் சிக்கிக் கொண்டாளா? எது எது பெண்ணை உன்னை படுத்துகிறது? வெறும் மயக்கத்தில் சுகம் இருப்பதாக நம்புகிறாயா? மாத்திரைகள் உன் பூ உடலை என்ன பாடுபடுத்தும் என்பதை நீ உணரவே இல்லையா? திண்டுக்கல்லில் பிரதான நகரத்தை விட்டு சற்று தள்ளி இருந்த வளம் மிகுந்த சிறு கிராமத்தில் உயரமான திண்ணையும் முகம் பார்க்கலாம் போன்ற வழுவழுத்த தூண்களுமாய் வாசற்படியில் ஆரம்பித்து கூடத்தை தாண்டி கண்ணு கெட்டிய வரையில் தரை எங்கும் கருஞ்சிவப்பு பளிரிடும் அழகும் நடுமுற்றத்தில் இளையராஜா கேட்டால் மெட்டமைக்கும் பாணியில் சரிகம கரி என்று கரம் சுரம் பாடும் ஊஞ்சலும் இந்த ஊஞ்சல் சங்கீதத்துக்கு பின்னணியாய் உள்நடையில் எங்கோ ததிம் ததிம் என நெல் குற்றம் ஓசையும் இந்த வீட்டின் சுபிட்சத்துக்கு எடுத்துக்காட்டாய் புழக்கடையில் கட்டப்பட்டிருக்கும் பசு மாடுகளின் கழுத்து மணி ஓசையும் உள்ளே நுழையும் போதே நாசியை நிரப்பும் நெல் அவிக்கும் மணமும். குமாருடன் அந்த வீட்டு வாசலை மிதிக்கும் பொழுதே பரத்துக்கு நெஞ்சில் எங்கோ வலி எடுக்கிறது. இந்த வீட்டு பெண் வெறும் பள்ளி படிப்புடன் நின்றிருந்தால் இத்தனை நேரம் காலில் மெட்டி ஒலிக்க, மஞ்சள் பூசிய முகத்தில் நாணம் மெருகூட்ட, காதில் பாம்படம் குலுங்க புருஷனுடன் வாழ வேண்டியவள். வீட்டு வாசலில் பசஞ்சாணியிட்டு முத்து முத்தாய் கோலமிட்டு குத்து விளக்கு ஏற்ற வேண்டியவள். பரத்தின் சிந்தனையை கலைப்பது போல வீட்டு நடையில் இருந்து சிம்மம் என கர்ச்சித்த குரல். யாரது? குரல் தான் வந்ததே தவிர மனிதர் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. குமார் தான் வலிய போய் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். அவனது முதுகுப்புறத்தில் தன்னை மறைத்தபடி பரத், நான் போலீஸ் ஆஃபீஸரா இருக்கேன். உங்க பொண்ணு தானே சசி? சொல்லுங்க. அவ கேஸ் கூட முதல்ல எங்ககிட்ட தான் வந்தது. இப்ப அவ எப்படி இருக்கா? எதுக்கு கேட்குறீங்க? இன்னும் அவளை விசாரிக்க வேண்டியது ஏதாவது பாக்கி இருக்கா? அவரது குரலில் அலுப்பு தொனிக்கிறது. பரத் அவரையே கூர்ந்து பார்க்கிறான். மனிதர் ஒரு காலத்தில் ஆகிருதியாய் ஊருக்கே நான் தான் பெரிய மனுஷன் என்கிற மிதப்போடு வளைய வந்திருக்க வேண்டும். பொசு பொசுவென முறுக்கி விடப்பட்ட மீசையும் எண்ணெய் பளபளக்கிற தேகமும் திருமலை நாயக்கரே மறுபிறவி எடுத்தார் போன்ற கம்பீரமுமாய். இப்பொழுது இளைத்திருக்கிறார். திடீர் இளைப்பு சரீரத்தில் ஏகப்பட்ட தளர்வை உண்டு பண்ணியிருக்கிறது. நாங்க தான் கேஸை வாபஸ் வாங்கிட்டோமே. இது உங்க கேஸ் விஷயமா இல்ல. இது போல நிறைய கேஸ் அதே காலேஜ்ல இருந்து எங்களுக்கு வந்திருக்கு. எதுலையும் உண்மையான விவரம் தெரியல. உங்க பொண்ணு கொஞ்சம் தேறி எழுந்திருந்தா ஏதாவது விஷயம் சேகரிச்சுட்டு போக முடியுமான்னு. அவர் நீளமாய் பெருமூச்சு விட்டபடி உட்பக்கம் நோக்கி குரல் கொடுக்கிறார். அதே சிம்ம குரல். தம்பி மாணிக்கம், இங்க சித்தவா. அவரது குரல் ஓயும் முன்பே அவரது உருவத்தில் இளமையான மறுபதிப்பாய் ஒரு வாலிபன் புழக்கடை பக்கத்தில் இருந்து உள்ளே வருகிறான். கையில் சோளத்தட்டை, இன்னொரு கையில் கரிவாள். தங்கச்சியை பார்க்க வந்திருக்காங்க. அவன் நெட்டு கொத்து பார்வையாய் இவர்களை பார்க்கிறான். பத்திரிக்கைக்காரங்களா? இல்ல. எதுக்கு கேட்குறேன்னா, இந்த விவரம் தெரிஞ்சு பத்திரிக்கைக்காரங்க சில பேர்
ஈயா மொய்க்கிறாங்க. மதுரையிலிருந்து வர்ற தினசரி. அதான். அதுல அவ போட்டோவோட கன்னா பின்னான்னு செய்தி வந்துடுச்சு. அவங்களுக்கு என்ன அரை பக்கத்துக்கு சுவாரஸ்யமான நியூஸ். ஆனா அதனால பாதிக்கப்பட்டது முழுக்க என் தங்கச்சியோட வாழ்க்கை தான். இத்தனை அசிங்கமா பேப்பர்ல வந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி எவன் கட்டுமா? அவன் சிவந்த கண்களில் தழும்பும் நீரை அவர்கள் அறியாத வண்ணம் துடைத்து கொண்டு கூடத்தை ஒட்டிய படுக்கை அறை கதவை ஓசை எழாமல் திறக்க ஒரு கண நேரத்தில் கண்களில் பட்ட உருவத்தைக் கண்டு திடுக்கிட்டு போகிறான் பரத். இவளா சசி? மாணிக்கம் திறந்த வேகத்தில் கதவை மூடிவிட்டு இவர்கள் பக்கம் திரும்பி பார்க்கிறான். கொஞ்சம் இருங்க, அவ துணிமணியை சரி செஞ்சுட்டு உங்களை கூப்பிடுற. பரத் மூடிய கதவையே வெறித்தபடி சிலையாய் நிற்கிறான். ராஜா 1001வது தடவையாக தங்கையிடம் சொல்லிக் கொண்டு விட்டான். உடம்பு பத்திரம் நித்யா? ஆ, இப்ப கூட சொல்றேன். அனாவசியமா கண் முழிச்சு பகல் நேரத்து வெயில் அலைஞ்சு நீ படிச்சு டிகிரி வாங்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. படிப்பு படிப்புன்னு உடம்பு கெடுத்துக்காத என்ன? சரிண்ணா. பணம் தேவைப்பட்டதானா என்ன கேளு. ஒரு வரை கார்டு எழுதி போடு, சங்கோஜப்படாத. நித்யா அண்ணனை பார்த்து சிரிக்கிறாள். இவனுக்குத்தான் நம்மேல் எத்தனை ஆசை. ராஜா கிளம்பி விட்டான். கடைசி வரையில் தங்கையை பிரிய மனசே இல்லை. நினைத்து நினைத்து எதையோ உபதேசித்தான். நித்யாவின் அறையில் தங்கியுள்ள மற்ற 2 சீனியர் மாணவிகளை அறிமுகப்படுத்தி கொண்டான். நீங்க சாப்பிட போறப்ப அவளையும் அழைச்சுண்டு போங்கோ. எதுக்கு சொல்றேன்னா அவளுக்கு எப்பவுமே சாப்பாட்டு நினைப்பே கிடையாது. வீட்டுல அம்மா 10 தரம் கத்தினதுக்கு அப்புறம்தான் வருவா. இந்த ஊர்ல எந்த இடமும் அவளுக்கு பழக்கம் இல்ல. நீங்க எங்க போனாலும் அவளையும் அழைச்சுண்டு போங்க. வாரா வாரம் தவறாம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு ஞாபகப்படுத்துங்க. அண்ணனின் வேண்டுகோள் வரம்பு கடந்து போன போது நித்யா மிக ரகசியமாய் அவனை கிள்ளினாள். போதும் அண்ணா, நிறுத்திக்கோ. நீ போனதும் அப்புறம் ரெண்டும் என்னை செம வார போகுதுங்க. இப்பவே அதுங்க மொழிய பாரு. நித்யா ராஜாவின் காதோடு கிசுகிசுக்க அவன் அவர்களை ஏறிட்டு பார்த்துவிட்டு சட்டென அடங்கி போகிறான். நிஜம்தான், அந்த பெண்களின் பார்வையில் ஏகப்பட்ட விஷமம். விழியோரங்களில் சிரிப்பு கசிந்து கொண்டிருந்தது. வாய் மாத்திரம் ரொம்ப பதவிசாய் ராஜாவின் வார்த்தைகளுக்கு தலையாட்டி கொண்டிருந்தது. ராஜா நகர்ந்த உடனேயே அந்த பெண்கள் கப் என்ற நித்யாவை பிடித்துக் கொள்கிறார்கள். வழக்கமான சம்பிரதாய சடங்குகள் நித்யாவுக்கும் நடக்க வேண்டாமா? உன் பேர் என்ன? நித்யா. குழந்தைக்கு அம்மா ஊட்டி விட்டா தான் சாப்பாடு இறங்குமா? இப்ப நாங்க 2 பேரும் உனக்கு ஊட்டி விட போறோம். எத்தனை பெரிய கவலமானாலும் வாயை திறக்கணும், சரியா? நல்லா இருக்கே. என் வாய் கொள்ற மட்டும்தான் நீங்க ஊட்ட முடியும். நித்யா பட்டென்று சொல்கிறாள். அந்த பெண்கள் இருவரும் தங்களுக்குள் அர்த்த புஷ்டியான சிரிப்பொன்றை பரிமாறிக் கொள்கிறார்கள். பரவாயில்ல, பொண்ணு பயந்து சாகிற ரகம் இல்ல. அன்று மாலை வரையில் நித்யா ராக்கிங் என்ற பெயரில் இழுத்தடிக்கப்பட்டாள். ஏய், இத்தனை சொத்தையும் தின்னாகணும். வாந்தி ஏந்தி எடுக்க கூடாது. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமையா? அடடே, உங்க அண்ணா வாரம் தவறாம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்காருல்ல. இந்தா, இப்பவே எங்க கூட பாத்ரூமுக்கு வா. நாங்க 2 பேரும் உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறோம். துணி எல்லாத்தையும் கழட்டி போட்டுடி. எண்ணெய் தான் தேய்ச்சி விடுவோம். அதுக்கு மேல சீக்கா தேய்ச்சி குளிக்கிறது உன் வேலை. அந்த பெண்கள் நீளமான நித்யாவின் பின்னலை அவிழ்த்து விட்டு அவள் கத்த கத்த குளியல் அறைக்குள் அழைத்து போய் உடம்பு முழுக்க எண்ணெயை சொட்ட சொட்ட தேய்த்து விட்டு குளியல் அறையை விட்டு போகும் பொழுது ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டு விட்டு செல்கிறார்கள். சாரிடி, குழாயில இப்ப தண்ணி வராது. சாயந்தரம் 6 மணி ஆகும். இப்ப என்ன 10 மணியா? இன்னும் 8 மணி நேரம். ஒன்லி 8 ஹவர்ஸ் தான். காத்திருந்து குளிச்சுட்டு வா. சரியா 8 மணி நேரம் நித்யா வேறு வழி இல்லாமல் ஹாஸ்டல் குளியல் அறையிலேயே தங்க வேண்டிய அவசியம். முதலில் அழுகை பொங்கி பொங்கி வருகிறது தான். ஆனால் அடுத்த வினாடியே இந்த பெண்களின் துருதுருப்பான பேச்சும் செய்கைகளும் அவளை வாய்விட்டு சிரிக்க வைக்கிறது. இந்த விஷமம் எல்லாம் ஒரு நாள் மட்டும்தான். அப்புறம் இவர்களை விடவும் நெருங்கின சிநேகிதிகள் இருக்க முடியாது. நித்யாவுக்கு பட்டணத்தில் படிக்கும் சிநேகிதி எழுதிய கடிதம்தான் நினைவுக்கு வருகிறது. அன்று மாலை குழாயில் தண்ணீர் வந்த பின் குளித்துவிட்டு வந்தவளை கை குலுக்கி தோளில் கை போட்டவாறு அழைத்து செல்கிறார்கள். அவளது அறையை சேர்ந்த பெண்கள். ஹாய், என் பேரு லதா. மை ஸ்வீட் நேம் இஸ் புவனேஸ்வரி. புவனா. நித்யா தலையை துவட்டியபடியே அவர்களை பார்த்து ஸ்நேகமாய் புன்னகைக்கிறாள். நீங்க 2 பேரும் என் ரூம்மேட்ஸா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற. சிலதுங்க இருக்கு, அழுது ஊற கூட்டி அமர்க்களப்படுத்திடும். புவனா நித்யாவை கட்டி கொண்டு முத்தமிடுகிறாள். வரையா? சூடா ஒரு கப் காஃபி குடிக்கலாம். பயப்படாத, எங்க செலவுல தான். லதா அவளை வற்புறுத்த, இங்க எந்த நேரத்திலையும் காஃபி கிடைக்குமா?
நித்யா வெகுளியாய் கேட்க மற்றவர்கள் கை கொட்டி சிரிக்கிறார்கள். இது என்ன ஹோட்டலா? ஹாஸ்டல்மா. மணி அடிச்சா சோறு, 2 வேளை காஃபி. அந்த நேரத்துல அங்க இருந்தா தான் கிடைக்கும். இல்லைன்னா எதிர்த்தாப்புல இருக்கிற காஃபி பாருக்குத்தான் ஓடணும். லதா எதிர்த்தாற்போல இருக்கிற காஃபி பாரை பற்றியும் கல்பனா ஜெயராமை பற்றியும் ஒரு கட்டுரையை எழுதலாம் என்கிற அளவுக்கு விவரங்களை சொன்னாள். ஒரு தடவை உன்னை அவ பார்த்தா போதும், அப்படியே ஒட்டிக்குவா. அவளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது தெரியுமா? உள்ளூர்ல நமக்கு ஒரு சொந்த அக்கா இருந்தா எப்படியோ அது மாதிரி. பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லித் தருவா. அது மாத்திரமில்ல, நமக்கு வீட்டு சாப்பாடு வேணும் போல இருக்கிறப்ப நேரா அவ வீட்டுக்கு போய் தட்டை போட்டுட்டு சாப்பாடு போடுங்கன்னு அதிகாரம் பண்ணலாம். ஆனா ஒண்ணு, எந்த பொண்ணாவது காதல் ஊதல்னு கிளம்பிட்டா மாத்திரம் அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அப்புறம் அந்த பொண்ண தன் கடை பக்கமே நெருங்க விடமாட்டா. நித்யா புதுசாய் நெஞ்சுக்குள் கிளர்ந்தெழுந்த ஆவலுடன் அவர்களுடன் காஃபி பாருக்கு போகிறாள். கல்பனா ஜெயராம் மலர்ந்த சிரிப்புடன் இவளையே கண் கொட்டாமல் பார்க்க, பரஸ்பர அறிமுகத்துக்கு பின் இருவருமே சங்கோஜ கூட்டை உடைத்து கொண்டு சிரிப்பும் கேலியுமாய் பேசத் தொடங்க, இந்த நிமிஷம் உங்க காலேஜ்ல பியூட்டி கான்டெஸ்ட் வச்சா இவதான் ஜெயிப்பா. கல்பனா புவனாவிடம் குறும்பாய் கண்களை சிமிட்டியபடி சொல்ல, அதான் மார்க் போடுறதுக்காகவே ஒரு கும்பல் அலையுமே, எங்க அதுங்களை காணோம்? லதா பரபரவென சுற்றுமுற்றும் கண்களை சுழற்ற, கே மாத்திரம் ஒரு கையில் கனத்த நோட்டு புத்தகமும் மற்றொரு கையில் பென்சிலுமாய் அங்கே ஆஜராகிறான். எங்க உங்க தலைவரை காணோம்? கல்பனாவின் கிண்டலான கேள்விக்கு அவளது முகத்தை பார்க்காமல் நித்யாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி பதில் அளிக்கிறான் கே. திண்டுக்கல் போயிருக்கா மேடம். உங்க பேர் என்ன? திண்டுக்கல்ல என்னப்பா விசேஷம்? பொண்ணு பார்க்கவா? பொண்ணு பார்க்க இல்ல, ஒரு காலத்துல பொண்ணா லட்சணமா பதவிசா இருந்தவளை பார்க்க. ஐ மீன் சசிய தெரியுமில்ல, அவ இப்ப எப்படி இருக்கான்னு பார்க்கத்தான் பரத் போயிருக்கான். கே நித்யாவின் நேர் எதிரில் வந்து நின்று கொள்கிறான். உயரம் ஒரு உத்தேசமா எவ்வளோ இருப்பீங்க? ஒரிஜினல் வெயிட் எவ்வளவு? பின்னல்ல கலப்படம் எதுவும் கிடையாதே. நித்யா லதாவை பார்க்க, லதா கேயை பற்றி ஆத்திரம் கலந்த வசை மொழிகளில் குறிப்புகளை அள்ளி வீச, அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே நித்யா கேயின் கையில் இருந்த நோட்டு புத்தகத்தை பறித்து கிழித்து காற்றில் பறக்க விட்டுவிட்டு ஹாஸ்டலை நோக்கி நடக்கிறாள். சசியை பார்த்துவிட்டு வந்த பாதிப்பு இன்னமும் பரத்தின் நெஞ்சில் இருந்து நீங்கவில்லை. வெறும் சூனியத்தை வெறித்து கொண்டு அந்நிய மனிதர்களின் பிரவேசத்தை பற்றிய சிந்தனையே இல்லாமல் எப்படி கிடந்தாள் அவள்? அவளிடம் பேசுவதில் எந்தவித பலனும் இல்லை என்று தெரிந்தவுடன் பரத் ஏமாற்றத்துடன் தன் அண்ணன் குமாரை பார்க்க, அவனோ எதிரில் கிடந்தவளின் அலங்கோல நிலையை ஏறிட்டு பார்க்க கூசியவனாய் விட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையின் இறுக்கமான மௌனத்தை கலைத்தது சசியின் அண்ணன் மாணிக்கம்தான். பார்த்துட்டீங்கல்ல, இப்போதைக்கு இதுதான் அவன் நிலைமை. பசி தாகம் கிடையாது. அப்பப்போ கையும் காலும் உதறும். ஒரு மாத்திரை, ஒரே ஒரு மாத்திரை தாங்கன்னு கத்த தொடங்குவா, கெஞ்சுவா, அழுவா. உடனே நாங்க டாக்டரை கூட்டிட்டு வருவோம். அவர் இவளை அமைதிப்படுத்த ஏதேதோ ஊசி போட்டிருக்காரு. விஷத்தை கூட ஒரே அடியா பழகிட்டா அப்புறம் திடீர்னு நிறுத்தக்கூடாது, அதுவே உசுருக்கு யமன் ஆயிடுங்கிறாரு. அவளை மறுபடியும் பழைய சசியா உலாவை விட நாங்க படுற பாடு கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க. தாயில்லா பொண்ணு, சின்ன வயசுல இவளுக்கு குளிப்பாட்டி சோறு ஊட்டினது எல்லாம் எங்க நான் மறந்திருப்பேனான்னு மறுபடியும் என் தங்கச்சி குழந்தையா மாறி விளையாட்டு காட்டுறா. இதை சொல்லும் பொழுது மாணிக்கம் முகத்தை மூடிக்கொண்டு அழுதே விட்டான். இது மாதிரி ஒரு நிலைக்கு ஆளானதுக்கு யார் காரணம்னு பார்க்கணும் மிஸ்டர் மாணிக்கம். இவ கொஞ்சம் தெளிவா பேச தொடங்கினாலாவது ஏதாவது விஷயம் கிடைக்கும். குமார் சொல்ல, அவனை மறுப்பது போல இரு கைகளையும் குவித்தபடி மளமளவென பேசத் தொடங்கிவிட்டான் மாணிக்கம். அவ சுய நினப்புக்கு வந்தாலும் மறுபடியும் பழைய விஷயங்களை நாங்க கிளறதா இல்லைங்க. அதனால நிறைய சிக்கல் கிளம்பும். அப்புறம் ஆயுசு முழுக்க இவ நிம்மதியாவே வாழ முடியாது. கரங்கள் குவிந்திருந்தாலும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பாறையில் உளி செதுக்கும் ஓசையாய் கணீர் என்று வந்து விழுந்தது. நாம வெளியே போவோமா? அவன் அவர்கள் கழுத்தில் கை வைத்து விரட்டாத குறையாக. அவன் கவலை அவனுக்கு. இன்னும் எத்தனை நேரம்தான் அவனது அருமை தங்கையை மூன்றாம் மனிதர்களாக இவர்கள் ஒரு காட்சி பொருளை பார்ப்பது போல பார்த்து கொண்டிருப்பார்கள்? மறுநாள் கல்லூரியில் பாடத்தை கவனிக்க முடியாதபடி, புது மாணவிகளை ஏறிட்டு பார்க்க கூட முடியாதபடி சசி அவனது இதயத்தில் அலங்கோலமாய் பரவி கிடக்கிறாள். இது பற்றி யாரிடமாவது மனசு விட்டு பேச வேண்டும். யாரிடம்? அவனுக்கு இருந்த குழப்பத்தில் கேயின் புலம்பல் கூட காதில் விழவில்லை. டே, ஒட்டு மொத்தமா அத்தனை பொண்ணுங்களோட புள்ளி விவரங்களையும் கிழிச்சு போட்டுட்டாடா.
சித்த சும்மா இருடா கேக்கே. எப்படிடா சும்மா இருக்க முடியும்? சாயந்தரம் மதகடியில் உட்காந்து அந்த சித்ராவை பத்தின விவரம் சொல்லு. வீணாவோட மூக்குல இடது பக்கமா மச்சம் இருக்குமா இல்ல வலது பக்கமா? இப்படி 1000 கேள்வி கேட்பியேடா. அப்ப நான் எதை பார்த்து சொல்வேன்? கேக்கே நித்யா கிழித்தெறிந்த நோட்டு புத்தகத்தில் மிஞ்சி இருந்த ஒரு சில பக்கங்களை மட்டும் கையில் வைத்து கொண்டு மானசீகமாய் அழுகிறான். சசிக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் உண்டாடா? பரத் இன்னமும் அவளையே நினைத்தபடி தன் நண்பர்களை பார்த்து கேட்க, ஏன் இல்லாம பர்சனலா இல்லாட்டாலும் நாம ஆளுக்கு மனசுக்குள்ள சசியோட பாய் ஃப்ரெண்டு நாம தான்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கே அப்பாவித்தனமாய் சொல்ல மற்றவர்கள் அவனை நைய புடைக்க, சிநேகிதர்களுள் ஒருவன் மாத்திரம் தொண்டையை செருமி மற்றவர்களின் கவனத்தை தன் பக்கம் திருப்ப, யாருடா கௌதமா சொல்லு, உனக்கு ஏதாவது தெரியுமா? ரொம்ப தெரியாது. 2-3 தடவை சசியை நகைக்கடை முதலாளி அதாண்டா தேவேந்திரா ஜுவல்லர்ஸ் அவர் பிள்ளையோட பார்த்திருக்க. பரத் கௌதமை கூர்ந்து பார்க்கிறான். நிஜமாவா? நிஜமாத்தா. ஒரு தடவை ஏற்காடு போற ரோட்ல பார்த்திருக்க. இன்னொரு தடவை சினிமா தியேட்டர்ல நைட் ஷோ முடிஞ்சு இன்னொரு தடவை எங்க சட்டுன்னு ஞாபகம் வரல. கௌதம் சொல்றத நம்பலாம்டா. இந்த ஊர்ல எந்த பொண்ணு எவன் கூட எப்ப போறாங்கிற விஷயமெல்லாம் அவனுக்குத்தான் அத்துப்படி. கே தான் வாங்கிய அடிகளை மறந்து குரலை எழுப்ப பரத்துக்குள் ஆச்சரியம் அலை அலையாய் பொங்குகிறது. காதல் விஷயத்தில் ஆண்களை விட இந்த பெண்கள் தான் எத்தனை சாமர்த்தியசாலிகள். ஒரு ஆண் காதலில் இறங்கினால் அவன் முகத்தில் வழியும் அசடை காண்பித்து கொடுத்துவிடும். பெண்கள் அப்படி இல்லை. கடைசி மட்டும் இந்த பூனையும் பாலை குடிக்குமா என்பது போல. நிறைய பெண்கள் தங்களது காதலனுக்கு கடிதம் எழுதக்கூட 1000 முறை யோசிப்பார்கள். நாளைக்கு இந்த காதல் கை கூடாமல் போய் கடிதங்கள் மட்டும் காதலனிடம் சிக்கி கொண்டு விட்டால் தன் கதி என்னவென்கிற தற்பாதுகாப்பு உணர்வு பெண்களுக்கு எக்கச்சக்கமாய் இருப்பதாகத்தான் பரத் இதுவரையில் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த சசி, இவள் வரையில் ஒரு ஆண் சம்பந்தப்பட்டிருப்பது கௌதமின் வார்த்தைகளால் விளங்குகிறது. அந்த ஆணிடம் அறிவை மாத்திரம்தான் அடகு வைத்தாளா, இல்லை சகலமானவற்றையுமா? அன்று மாலை பரத் தனது வழக்கமான இடத்துக்கு போகவில்லை. நாளை இந்த சிநேகிதர்கள் புடைசூழ தேவேந்திரா ஜுவல்லர்ஸ் இருக்கும் நகரத்தின் பிரதான தெருவையே சுற்றி சுற்றி வருகிறான். நகை கடையின் கண்ணாடி தள்ளு கதவு திறந்து மூடும் போதெல்லாம் முதலாளி பீடத்தில் செக்கச்சவியல் என்ற பளபளத்த உருவம் முழுசாய் தெரிய, அந்த ஆளாடா? சிச்சி, இது அவன் அப்ப. பையன் படா ஷோக்கா இருப்பான். 6 அடி உசரம், கண்ணு மூக்கும் அச்சல வாத்தாப்ல. அட அவ்வளவு ஏன், அசப்பல பார்த்தா சரத்பாபு மாதிரி இருப்பான். கௌதம் மிக ரகசியமாய் மரத்தின் காதோடு சொல்ல, நான் வேணா கடைக்குள்ளார போய் அந்த பையன் இருக்கான் நான் விசாரிச்சுட்டு வரட்டுமா? கொஞ்சம் விட்டால் கே காற்றாடியாய் பறந்து விடுவான் போலத்தான் இருந்தது. பரத் அடக்குகிறான். உள்ள ஒரே பொம்பளை கூட்டம். நாம போனா கற்போடு திரும்ப முடியாது. நகை கடையின் எதிர் சாரியில் இருந்த வெற்றிலை பாக்கு கடையில் நின்றபடி இவர்கள் கண்காணித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் நகைக்கடை வாசலில் பரத்திற்கு மிக பரிச்சயமான கார் வந்து நிற்கிறது. ஜெயராமின் கார் தான். முன் சீட்டில் இருந்து ரப்பர் பந்து மாதிரி குதித்து கொண்டு இறங்குகிறாள் கல்பனா ஜெயராம். கூடவே புலி மூட்டையை அடைத்தாற் போல காருக்குள்ளிருந்து 4-5 தலைகள் எட்டி பார்க்க, தோ அவதாண்டா நேத்திக்கு நம்ம நோட்புக்கை கிழிச்சு எறிஞ்ச ராட்சசி, பாவாடை தாவணி போட்ட சூர்பனக. கே இருந்தபடியே பொறுமை கார் ஜன்னல் வழியே எட்டி பார்த்த அந்த பெண் அவள்தான் நித்யா. கேயை பார்த்தது முதட்டை சுடித்து அழகு காட்டிவிட்டு விடுக்கென தலையை உள்ளுக்குள் இழுத்து கொள்கிறாள். புதுசாடா? ஆ. பேர் என்ன? அதான் சொன்னனே, தாடகை, சூர்பனகைன்னு. பரத் குளுமை கண்ணாடி பொருத்தப்பட்ட கார் ஜன்னலின் வழியே மறுபடியும் அந்த பெண்ணின் முகத்தை தேட, என்ன தம்பி, எங்க ஜமாவோட இந்த பக்கம்? கல்பனாவே பெரிய ரோஜா புஷ்பம் நடந்து வருவது போல தெருவை கடந்து அவர்களின் எதிரில் வந்து நிற்கிறாள். சும்மாதான், பொழுது போகல. நீங்க? நான் இங்கதான் நகையெல்லாம் பண்ண கொடுக்கறது. இப்ப கூட பாரு, இந்த நெக்லஸை ரொம்பவும் கழுத்தை பிடிக்கிறாப்புல பண்ணிட்டான். இன்னும் கொஞ்சம் நீளமா செயின் போடுப்பான்னு சொல்ல வந்த. குழந்தைகளை வார்டனோட அனுமதியோட வெளியே அழைச்சிட்டு வந்திருக்கேன். 7 மணிக்குள்ள இவங்களை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துடணும். கல்பனா அவன் முன் சற்றும் வெட்கப்படாமல் 2 கைகளையும் தூக்கி பின் கழுத்து பக்கம் கொண்டு போய் நெக்லஸ் கொக்கியை சரி செய்தபடியே கூற, கே அவசரமாய் தன் கையில் இருந்த கிழிந்து போன நோட்டு புத்தக தாள்களால் முகத்தை மறைத்து கொள்ள, தைரியம் மிகுந்த இவனது சிநேகிதர்களில் பலர் நமட்டு சிரிப்புடன் இவளின் இந்த உயிலான தோற்றத்தை ரசிக்க, பரத் மட்டும் ஒரே குறியாய் கேட்கிறான். உங்க கூட கொஞ்சம் பேசணும் மேடம். பேச? இப்ப முடியாது, தனியா. எங்கிட்ட தனியா பேச என்ன இருக்கு தம்பி? மற்ற நாட்களானால் பரத் இதற்கு விஷமத்தனமாக பதில் அளித்திருப்பான். இப்போது நெஞ்சுக்குள் சசி இருக்கிறாளே. சசியை பத்தி
கல்பனாவின் புருவம் முடிச்சிடுகிறது. நித்யாவுக்கு கல்லூரி வாழ்க்கையே பிரமிப்பாக இருக்கிறது. இது சொர்க்கம், உண்மையிலேயே சொர்க்கம்தான். இங்கே வயசு வந்த பெண்கள் இதைத்தான் பேசலாம், இதை பேசக்கூடாது என்கிற கட்டுப்பாடு கிடையாது. எல்லாவற்றையும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மட்டும் இருந்தால் போதும். ஹாஸ்டல் வார்டனை எதிர்த்தாற் போல வைத்து கொண்டே அவளுக்கு புரியாத வகையில் அவளையே தங்களது வார்த்தைகளினால் வாருவதும், வகுப்பில் லெக்சரர் தர்மாம்பாள் எப்படி மாணவிகளிடம் இசகு பிசகாக மாட்டிக்கொண்டாள் என்பதை நிதானமாக ஹாஸ்டல் அறையில் ஜமா சேர்த்து கொண்டு சிரித்து மகிழ்வதும், காலேஜ் கேன்டீனில் வெஜிடபிள் பிரியாணி போட்டால் விழுந்தடித்து கொண்டு ஓடுவதும், தற்பொழுதுள்ள நடிகைகளில் எவளுக்கெல்லாம் பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்று தங்களுக்குள் விவாதிப்பதும், ஹிஸ்டரி லெக்சரர் சிவகாமிக்கு வாஸ்தவத்தில் 36 இருக்குமா இல்லை கடை சரக்கா என ரகசியமாய் கேள்வி கேட்பதும், நித்யாவை பொறுத்தவரையில் எல்லாமே புதுசுதான். அவளது அரைவாசிகளான லதாவும் புவனாவும் சொந்த சகோதரிகளை விடவும் நெருங்கி பழகுகிறார்கள். எத்தனைதான் நெருங்கி பழகினாலும் இந்த சிநேகிதத்தில் உள்ள சௌகரியங்கள் சகோதரிகளுடன் பழகுவதில் கிடைக்காது என்றே நித்யாவுக்கு தோன்றுகிறது. இவர்கள்தான் எத்தனை விஷயங்களை மனம் விட்டு பேசுகிறார்கள். அக்கா தங்கைகளிடம் இது போல பேச முடியுமோ? ஏஜோ கடித்து சிரிக்க முடியுமோ? முதலாவது உன் சைஸ் என்னடி என்றுதான் கேட்க முடியுமோ? இந்த பெண்கள் தான் எத்தனையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவ்வளவு ஏன், கல்லூரியில் சேர்ந்த இந்த 1 மாதத்தில் நித்யாவே எத்தனை விஷயங்களை கற்றுக்கொண்டு விட்டாள். ஏய், இவ கண்ணிருக்கிற அழகுக்கு புருவத்தை மெல்லிசா ட்ரிம் பண்ணிவிட்டா பியூட்டிஃபுல்லா இருக்கும்டி. லதா இப்படி சொன்ன கையோடு அவளை இழுத்து உட்கார வைத்து கை அடக்கமான மெல்லிய கிடுக்கியினால் இவளது புருவத்து முடியை வெடுக் வெடுக்கென பிடுங்க. முதலில் வலித்தாலும் கண்ணாடியில் முகத்தை பார்க்கையில் சந்தோஷமாகத்தான் இருந்தது அவளுக்கு. சின்ன சீரமைப்பு, அதுதான் அவள் முகத்துக்கு எத்தனை நாகரீக கலையை சேர்த்துவிட்டது. சிநேகிதிகள் அத்துடன் விடவில்லை. அவளது ஒற்றை பின்னலை மகிர்ந்து நீண்ட இரட்டை பின்னல்களாக்கினார்கள். காதில் இருந்த தோடு ஜிமிக்கி இவற்றை கழற்றி அவள் கையிலேயே திணித்துவிட்டு 2 ரூபாய்க்கு ஒரு ஜோடி கவரிங் வளையத்தை வாங்கி மாட்டினார்கள். என்ன காரணத்தினாலோ பாவாடை தாவணியை மட்டும் விட்டு வைத்தார்கள். இந்த மாற்றங்கள் இவளுக்கு பிடித்ததை விடவும் கல்பனா ஜெயராமுக்கு ரொம்பவுமே பிடித்திருந்ததுதான் குறிப்பிடத்தக்க விஷயம். இப்பதான் உன் அழகு முழுக்க பளிர்னு தெரிகிறது நித்தி. இதனால் வரையில் யாருமே அவளது அழகை இத்தனை புகழ்ச்சியாக பேசியதில்லை. மற்றவர்களால் பேசப்படும் அளவுக்கு தான் அழகு என்கிற எண்ணமே இதனால் வரையில் நித்யாவுக்கு தோன்றியதே இல்லை. எப்பொழுதாவது இவளையும் மற்ற சகோதர சகோதரிகளையும் நிற்க வைத்து பெற்றவள் சுற்றி போடுவாள், அவ்வளவுதான். அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்கள் எப்பொழுதாவது உங்க குழந்தைகளுக்கு என்ன, ஒவ்வொன்றும் தங்க விக்கிரகம் மாதிரி இப்படி சொல்லிவிட்டால் உடனே அம்மா அவசரமாய் மறுப்பாள். போதுமே, நீதான் மெச்சிக்கணும். இதெல்லாம் ஒரு அழகோட சேர்த்தியா என்ன? நீ என் மாமியார பார்த்திருக்கணும். நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வர்றப்ப என் மாமியாருக்கு வயசு 38 தான். தர தரன்னு அவளையே இழுத்து மனையில உட்கார்த்தி வைக்கலாம் போல இருப்பா. அத்தனை அழகு. அந்த அழகுல கால் தூசு கூட இதுங்களுக்கு கிடையாதே. இந்த வார்த்தைகள் அடக்கத்துக்காக பிரயோகிக்கப்பட்டதா, இல்லை ஊராரின் கண்ணேறு தன் பெண்களின் மீது விழக்கூடாது என்கிற முன் எச்சரிக்கைக்காக சொல்லப்பட்டதா தெரியாது. நித்யாவை பொறுத்தவரையில் அவள் மாபெரும் அழகி என்பதை இப்பொழுதுதான் உணரத் தொடங்கி இருக்கிறாள். அதுவும் கல்பனா ஜெயராம் கூறினாள் என்றால் அந்த வார்த்தைகளுக்கு விசேஷ மதிப்பு உண்டு என்பதை நித்யா இந்த 1 மாதத்தில் நன்றாக தெரிந்து வைத்திருந்தாள். லதாவும் புவனாவும் கல்பனாவை பற்றி அவளிடம் கதை கதையாக கூறியிருக்கிறார்கள். ரியலி ஒண்டர்ஃபுல் லேடி. அவகிட்ட நீ எதை பத்தி வேணும்னாலும் பேசலாம். எல்லா சப்ஜெக்டும் அவளுக்கு தலைகீழ் பாடம். நம்ம வார்டன் இருக்காங்களே, சரியான முசுடு. நீ எத்தனை ஜோக் சொன்னாலும் சிரிக்காது. ஆனா கல்பனா அக்காவை பார்த்துட்டா போதும், மூஞ்சி முழுக்க சிரிப்பு பூத்து குலுங்கும். இதே ஹாஸ்டல்ல தான் கல்பனா தங்கி படிச்சாங்களாம். அப்பெல்லாம் இன்னும் கெடுபிடி அதிகமாம். காலேஜிலேயே படிப்பிலேயும் சரி, டிசிப்ளின்லேயும் சரி, கல்பனா அக்கா தான் முதலாம். பேச்சுக்கு பேச்சு இதை சொல்லிடுவாங்க நம்ம பிரின்சி. ஒரு சாதாரண வாயில் புடவை கூட கல்பனா கட்டிட்டா அதோட அழகே தனிதான். நீ என்ன சொல்ற? நித்யாவுக்குமே கல்பனாவிடம் தனி மதிப்பும் பிரியமும் விழுந்து விட்டது. என்னமாய் ஒட்டி பழகுகிறாள் இவள். நித்யாவின் மூத்த அக்காவுக்கு கிட்டத்தட்ட கல்பனா வயசுதான் இருக்கும். பார்க்க போனால் கல்பனாவை விடவும் அழகாக இருப்பாள். என்ன இருந்து என்ன பயன்? முகத்தில் துளி சிரிப்பு இருக்காது. எப்பொழுதும் ஒருவித எரிச்சல்தான், கடுப்புதான்.
35 வயசுக்குள் வாழ்க்கையின் சிரமங்களை எல்லாம் அனுபவித்துவிட்ட எரிச்சல், நண்டும் செண்டுமாய் 3 குழந்தைகளுக்கு தாயாகிவிட்ட எரிச்சல், புருஷனின் மாத வருமானத்துக்குள் குடும்ப செலவு கட்டுக்கடங்காததால் உண்டான எரிச்சல், மாமியார் நாத்தனார்களின் பிடுங்கல்களினால் ஏற்பட்ட எரிச்சல், புகுந்த வீடு மெச்சுகிற அளவுக்கு பிறந்த வீட்டில் இருந்து சீர்கொண்டு போக முடியவில்லையே என்கிற எரிச்சல். இத்தனை எரிச்சல்களும் ஒன்று சேர்ந்து அவளது விசால முகத்தை சிறுக்க வைத்தது. பெரிய கண்களில் நிரந்தர கடுப்பை ஏற்றி சிவந்த உதடுகளை இரும்பாய் இறுக வைத்துவிட்டன. அவளால் தன் சொந்த தங்கைகளை கூட அழகு என்று ஒப்புக்கொள்ள முடியாது. கல்பனாவோ இது மாதிரியான சராசரி பெண்களுக்கே உரிய குணாதிசயங்களில் இருந்தெல்லாம் அப்பாற்பட்டவளாக இருந்தாள். அந்த கல்லூரி மாணவிகள் ஒவ்வொருத்தியையும் அவள் தன் சொந்த தங்கையாக பாவித்தாள். எந்த பெண்ணையும் அவள் அவலட்சணம் என்று ஒதுக்குவதில்லை. ஒவ்வொரு பெண்ணிடமும் ஏதோ ஒரு அழகு ஒளிந்திருப்பதாக கூறுவாள். கொஞ்சம் சிரத்தையும் ரசனையும் இருந்தால் எப்பேற்பட்டவளும் பேரழகியாக வலம் வரலாம் என்று கூறுவாள். அவள் வீட்டு கதவுகள் இந்த இளஞ்சிட்டுகளுக்காக எப்பொழுதும் திறந்தே கிடக்கும். எங்க லெக்சரரை விட நீங்க சொல்லித்தர பாடம் நல்லாவே மண்டையில ஏறுதுக்கா. நீங்க ஏன் எங்க காலேஜ்லயே லெக்சரரா வந்திருக்க கூடாது? அப்படி வந்திருந்தா நீங்க எந்த சப்ஜெக்டை டீச் பண்றீங்களோ அதைத்தான் நாங்க அத்தனை பேரும் விருப்ப பாடமா எடுப்போம். இப்படி சொல்லும் பெண்களில் இன்று நித்யாவும் ஒருத்தி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.